சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எங்க ஊருக்கெல்லாம் போயிருந்தீங்க? ஆமா சார். சரி, நான் கூட விசாரிச்சிருந்தேன். சொந்த காரணங்களுக்காக ஊருக்கு போயிட்டு வந்தேன் சார். சொந்த காரணங்களா? சரி, பத்திரம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம பத்திரம்னா யாருக்கு சொல்றீங்க? இல்ல திருமணம் ஆகாத ஒரு ஆணழகர் அரவிந்த் அவர்கள் வந்து, அது என்ன சார், திருமணம் ஆகாதவங்க எங்கேயும் போனா தப்பா? உஷாரா இருக்கணும், 4 பேர் கவனிப்பாங்க. அது அந்த சமயத்துல தெரியாது உங்களுக்கு. 4 பேர் கவனிப்பாங்கன்ற உணர்வு இல்லாமல் இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரியா போயிடும். அதெல்லாம் அப்புறம் சரியா போயிடும். எல்லா உணர்வுகளும் கரெக்டாக திரும்பி வந்துடும். சரி, பத்திரம்னு நம்ம ஒரு ஒரு அனுபவஸ்தருங்கிற முறையில், மூத்தவருங்கிற முறையில் சொல்கிறோம். ரைட்டு. நீங்கள் எதையுமே வந்து ரைட், அதான் நடுவில் தான் ஒரு வாரம் வரலையேன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்ம வந்து இனிமேல் வந்து நீங்கள் வந்து எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும், இப்போ வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து தளபதி அப்படின்னு சொல்லி ஆமாம் முன்னாலதான் சொல்லிட்டாங்க. இளைய தளபதின்னு சொன்னாங்க நடிகர் விஜய் தாவேக்கா. ஆமாம். இப்போ அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டார் அவருடைய கட்சியில், மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய். ஆமாம், மக்கள் விரும்புகிறாங்க இல்லையான்றது தேர்தல் வந்தால் தான் தெரியும். எவ்வளோ விரும்புகிறாங்க, எவ்வளோ சதவீதம் விரும்புகிறாங்கன்றதெல்லாம் தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். அவருக்கு ஆசையாக இருக்குது, அவருக்கு அந்த டைட்டிலில் விரும்பும் முதல்வர் பதவியை விரும்பும் விஜய் அப்படின்னு போட முடியாது. அப்போ மக்கள் விரும்பும் முதல்வர்னு போட்டாங்க. அது எதுக்காக உங்களுக்கு இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா, இனிமேல் என்னை வந்து நீங்கள் சொல்லும்போது மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எனக்கு ஆசையாக இருக்காதா? எனக்கு நீங்கள் என்ன சொல்லணும், அனைவரும் விரும்பும் அரசியல் ஆத்திச்சூடி. அனைவரும் விரும்பும் அரசியல் ஆத்திச்சூடியா? ஆத்திச்சூடி எழுதுன ஔவையார் பார்த்தாங்கன்னு என்ன சார் ஆகுது? இல்லைங்க, ஆனால் ஒன்று அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம நீ ஏதோ ஆத்திச்சூடினா ஏதோ ஔவையார்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இந்த ஆத்திச்சூடினா இது யாரு என்ன அப்படி ஒன்று இருக்கா, இது என்னமோ சொல்கிறாங்களேன்னு. ஏன்னா தமிழ்நாடு பூரா இப்படி சூடு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆத்திச்சூடினா தெரியாது. அதனால சரி வேண்டாம், நீங்க மூத்த பத்திரிகையாளர்னே சொல்லுங்க, கேள்விக்குள்ள போலாம். இல்லையே, நீங்க அந்த ஆத்திச்சூடி சொல்றது ஏதோ ஒரு உள் விளக்கம் இருக்கணுமே, இல்லாமலாம் போக மாட்டீங்களே. இல்ல நம்ம வந்து சொல்றோம் ஆத்திச்சூடி, அதாவது இப்படி சூடுன்னா எனக்கு புரியலையே. இப்படி சொன்னா அது என்ன இதுல வரும்? இப்படி சூடுன்னா தெரியாதா உங்களுக்கு? இல்லைங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல வந்து இப்படி சூடு அப்படின்னு ஏதோ ஒரு அது ஒரு ஸ்டைலா சொல்லுவாரு. இங்க இப்படி சூடுன்னு சொன்னா நம்ம திராவிட மண்ங்க, திராவிட மண்ணில் ஆத்திச்சூடி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்படி சூடு தான் அதிகமாக தெரியும். அதுக்காக சொன்னேன், நம்ம திராவிடம்ன்றதை நம்ம அப்பப்போ சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இப்படி சூடு தான் அதிகமாக இருக்கப்ப. ஆமாம், அதுதான். சரி வேணாம், அப்போ ஆத்திச்சூடி வேணாம் விட்டுருங்கன்னு அவ்வளோ. ஓகே சார், நம்ம கேள்விகள் ஆரம்பிச்சிருவோம் சார். சோழவந்தானிலிருந்து குருசாமி கேட்கிறார், உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் சாமானியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றுதான் முதல்வர் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார்னு மாசு சொல்லியிருக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கிறார். எங்க அப்பாவுக்கு எதிர்கொள்ள இல்லை, அவ்வளவுதான். யாருடைய அப்பா? அப்பா 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 அதாவது ஓமந்தூரார் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை. அப்புறம் போன வருஷம் ஒரு 240 கோடியோ நம்ம செலவு பண்ணி கிங்ஸ் இன்ஸ்டியூட் கிண்டியை வந்து விரிவாக்கம் பண்ணி கலைஞர் நூற்றாண்டு விழா உயர் சிறப்பு மருத்துவமனை. ஆமாம், கிண்டியில். ஆமாம். அதுக்கப்புறம் முதல்வருடைய தொகுதியான குளத்தூர், அந்த தொகுதியில் உயர் 200 கோடியோ நம்ம உயர் சிறப்பு மருத்துவமனை. முதல்வருக்கு உடல் நலம் சரியில்லை, ஏதோ நடைபயிற்சி போகும்போது மயக்கம் வந்துச்சு, தலை சுத்தல் வந்துச்சு, ஏதாவது அந்த வயது யாராக இருந்தாலும் அந்த வயதுக்குரிய வயது உடையவர்களுக்கு அப்படித்தான் வரக்கூடிய அது பிபியாக இருக்கும், சுகராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதாவது போனாங்க, ரைட்டு. ஏன் வந்து இத்தனை உயர், ஏன்னா அப்போது அந்த இதை திறந்து வைக்கும் போது, இந்த கலைஞர் கிண்டியில் அதை திறந்து வைக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, சென்னை வந்து சர்வதேச அகில உலக மருத்துவ தலைநகரமாக மாறிவிட்டது திராவிட ஆட்சியில். அகில உலகத்துக்கும் மருத்துவ தலைநகரம் சென்னை. ஓமந்தூராருக்கு கலைஞர் அப்பா பேரில் உள்ளது போன வருஷம் திறந்து வச்சதற்கு, ஐயா உங்கள் தொகுதியிலேயே ஒன்று இருக்குது, இதை விட்டுட்டு இந்த தனியார் மருத்துவமனைக்கு போகிறீங்களே, அப்போ அரசு மருத்துவர்கள் மீது தமிழ்நாட்டின் முதல்வருக்கு நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி வருதா வரலையா?
அதுக்கு தானே விளக்கம் கொடுத்துருக்காரு அமைச்சர். சொன்னார்ல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் இது பாருங்க, அதை பாருங்க, அதுதான் மாசு பாருங்க. அவர் ஞானசேகரன் அவரு சார். ஞானசேகர் இல்லைங்க, அவர் தான் ஞானசேகர். என்ன சார் சொல்றீங்க? புரியலையா உங்களுக்கு? புரியல. ஐயோ, நீங்க உடனே வந்து ஏதோ சார் மாசு சாரை வந்து நீங்க வேற ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஏதோ சொல்றேன்னு. நான் சொல்றது ஞானசேகரன்கிற பெயரை கொஞ்சம் நீங்க ஆய்வு பண்ணணும். எப்பவுமே தமிழ்ல ஆய்வு பண்ணாதான் உங்களுக்கு அகல ஆய்வு பண்ணணும், ஆழ ஆய்வு பண்ணணும். தமிழை மொழி ஆராய்ச்சி. ஞானத்தை சேகரிப்பவருக்கு பெயர் தான் ஞானசேகரன். நல்ல விளக்கம் சார். சரிங்களா? அப்ப அவர் ஞானசேகரன் தான். கண்டிப்பாக. நீங்க உடனே வேற எங்கேயோ அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் பக்குன்னு இருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு. நான் சொல்றது இந்த ஞானசேகரன், ஞானத்தை சேகரிக்கக்கூடிய ஞானசேகரன் சார் அவர்கள். எதுக்காக அப்படி சொல்றீங்க? எதனால அப்படி சொல்றீங்க? இல்ல பாருங்க, சாமானியர்கள் மீது இந்த இந்த ஆட்சிக்கும் இந்த தலைமைக்கும் வந்து எவ்வளவு வந்து ஒரு அக்கறை பாருங்க. ஆனா என்ன, நமக்கு வந்து ஏதோ சொல்லுவாங்க, புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளைன்னு ஒரு பாட்டு எம்.ஆர். ராதா பீரியட்ல சித்தின்னு படத்துல நினைக்கிறேன், 1960களில் வந்தது. அது மாதிரி அந்த என்னன்னால் இவ்வளோ புத்தி சிகாமணியா பேசுறாருல. இந்த ஏர் ஷோ நடந்துச்சு இல்லை? ஆமா. அப்போ வந்து சாமானியர்கள் 5 பேர் செத்து போனாங்கல்ல நெரிசல்ல. முதல்வர் குடும்பம், மற்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் குடும்பம்லாம் வந்து பத்திரமா போகிற வரைக்கும் காவல்துறை அவங்கள பாதுகாப்பாக கொண்டு விட்டுடுச்சு. சரி, இங்கே வந்து பொதுமக்கள் சாமானியர்கள் வந்து நெரிசலில் சிக்கி 5 பேர் செத்து போனானே. அன்னைக்கு வீட்லேயே உட்காந்து பெரிய எல்இடியில் முதல்வர் நினச்சிருந்தா அவருக்குன்னு எல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வீட்லேயே உட்காந்து பார்த்துருந்தாரு இங்கே அந்த ஏர் ஷோவை. சாமானியர்கள் 5 பேர் சேர்த்து போகாம இருந்திருப்பாங்க. சாமானியர்கள் முதலமைச்சரையா பார்க்க வந்தாங்க, அவங்க ஃபிளைட்டை பார்க்க வந்தாங்க, நாங்களா வர சொன்னோன்னு கேட்பாங்கல்ல அவங்க. யாரு? இல்லைங்க, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பீச் இழுத்து போட்டிடுங்க. வாய்ப்பு இருந்தா தான் பண்ணிருப்போமே. பீச் இழுத்து போட்டிடுங்க. உங்க குடும்பம், உங்க சகாக்கள் மட்டும் வந்து நீங்க வந்து ஏர் ஷோ பாருங்க. எங்க ஏர் ஷோ நடத்துறது விமானப்படை நடத்துது, என்னமோ சொந்தமா உங்க கட்சி விழா நடத்துற மாதிரி. நீங்க வந்து பார்க்க அப்ப தெரியல சாமானியர்களுக்கு பாதிப்பு வரும்னு. எதுக்கு சொல்றேன்னா, பீச்சில் ஏர் ஷோ போகும்போது உங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் போட்டு போகும்போது தெரியல சாமானியர்கள். ஆனா வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நீங்க பல்நோக்கு மருத்துவமனைன்னு சொல்லி போற அந்த நீங்க திறந்து வச்சது, நீங்க வந்து மருத்துவ தலைநகரமா போனது, அங்க வந்து ஏன் சரி அங்க போல. அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய மருத்துவமனை ஒன்று இருக்கு ஆழ்வார்பேட்டில். நமக்கு வேண்டியவங்க இருக்காங்க, தண்ணி ஓடுறது. ஆமா, அங்க அவரே வந்து அப்பாவுக்கு அப்பாவே வந்து அவருடைய இறுதி அந்த கடைசி நாட்களில் வந்து அங்கே தானே இருந்தார். அப்புறம் அந்த குடும்பத்திலேயே வேற யாரோ ஒருத்தர் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக மனம் உடைந்து தாடி வச்சு, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது, தாடி வச்சுக்கிட்டு. சரி, அது நீங்கள் எதுக்கு தாடி வச்சிங்கன்னு தெரியல. அவர் சோகமாக தாடி வச்சுக்கிட்டு ஏதோ யாரையோ பிரிவினால் வந்து போய் அந்த ஆஸ்பத்திரியில் ஏதோ பால் குடிச்சிட்டாரு, ஏதோ சொன்னாங்க, ஏதோ குடிச்சிட்டாங்கன்னு. அது ரைட்டு, பால்னு நினச்சி ஏதோ குடிச்சிட்டாரு அப்படி ஏதோ ஒன்று. அப்போ அந்த ஆஸ்பத்திரி இதெல்லாம் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா குடும்பத்துக்கு இது திராவிட பழக்கம். திடீர்னு ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தா தமிழரசி அப்படி தமிழில் பேர் வைப்போம். நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு சன்ஷைன் அப்படின்னு வைப்போம், கம்பெனிக்கு ரெட் ஜாயிண்ட்னு வைப்போம், சன் டிவின்னு வைப்போம், சூரிய டிவின்னு வைக்க மாட்டோம். இப்படி மக்களுக்கு என்று சிலது, எங்களுக்குன்னு சிலது. எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த மன்னார் பரம்பரை, மன்னர் பரம்பரைனா அங்கே அப்படி வந்து இது மாதிரி. ரெண்டாவது, நீங்கள் வந்து சாமானியர்களுக்காக மதிச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எந்த ஆஸ்பத்திரியில் வேணால் போய் படுத்துங்க. உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி போகிறதோ உங்கள் குடும்பத்துடைய விருப்பம். நம்ம அது ரொம்ப அதுக்குள்ளே தனிப்பட்ட விஷயங்களை போகும். இந்த டாஸ்மாகை வந்து மூடிட்டீங்கன்னா இந்த சாமானியர்கள் எவ்வளவு பேர் வந்து உயிர் பழைப்பான்? அப்போ தெரியல இந்த சாமானியர்களுடைய மதிப்பு, அவனுடைய உயிரின் மதிப்பு, அவனுடைய வாழ்க்கையின் மதிப்பு, அவனுக்கு வந்து தொந்தரவுன்றதெல்லாம் தெரியல. இவங்க வந்து ஏதோ ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அதுலேயே எப்போ போனாங்க? பிரதமர் வர சமயத்துக்கு போனாங்க.
நம்ம ஒன்றும் சந்தேகப்படல. ம். உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறது நியதி. அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் இல்லை. என்ன இடிக்குது, அந்த பக்கம் ஆஸ்பத்திரியில் அப்பா படுத்திருக்காரு, அம்மா வந்து இங்கே வந்து பையனை வச்சுக்கிட்டு ஒரு விழா நடத்துகிறாங்க, புஸ்தகம் வெளியிடுறாங்க சிரிச்சுக்கிட்டு. நார்மலாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா பக்கத்தில் தானே இருப்பாங்க, பையனுமே பக்கத்தில் இருப்பாங்க. பொதுவாக எல்லா குடும்பங்கள்லேயும் உள்ளது. அப்படி நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ வந்தவர், அவர் வந்துட்டு தூத்துக்குடி வந்தார். அவர் வேறு சும்மா இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாரு. இப்போ கோயிலுக்கு போகிறத நம்ம வந்து தவிர்ப்பதற்காகத்தான் இந்த 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 இப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம ஒன்றும் சந்தேகப்படலை. ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக வருது. ஒரு கால் வந்து புறக்கணிப்பு பண்ணுவோம் பிரதமரை. ஏன்னா பிரதமர் வந்தால் முதல்வர் அந்த விழாவில் கலந்து கொள்ளணும், அவர் வந்து முதல்ல விமான நிலையத்திலேயே சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புரோட்டோகால். அதை தவிர்ப்பதற்காக செய்தாரா? சரி, புறக்கணிப்பாக நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு பண்ணோம்னு நீங்கள் அப்போ என்ன பிரச்சனை வந்துடும்? ஒரு தடவை அந்த தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் பண்ணார். அதெல்லாம் அவர் வந்தாருன்னா நான் வந்து போக முடியாது. மம்தாவும் அந்த மாதிரி பண்ணாங்க. சந்திரசேகர ராவ் விஷயத்தில் வந்து என்னன்னா அது பண்ணார் பாருங்க, அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் அவருக்கு ஆட்சி போயிடுச்சு. பிரதமர் அப்போ தான் எதேச்சியாக அந்த தேர்தலுக்கு முன்னால் ஏதோ ஒரு அரசு விழாவுக்காக தெலுங்கானா வந்தார் ஒரு முதல்வர். என்னால் போக முடியாது, புரோட்டோகாலாவது புலங்காயாவது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆணவமாக பேசிவிட்டார். பிரதமர் இவர் வரலன்னா அவர் என்ன ராத்திரி தூக்கம் வராமையாக இருக்க போகிறாரு, அவர் பாட்டில் வந்துட்டு அவர் வேலையை பார்த்து போயிட்டார். ஆனால் அடுத்த முறை பிரதமர் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சியிலேயே இல்லை. இப்போ ஆட்சியில் மட்டும் இல்லை, நம்பர் 1ல் இருந்தவர் ஏதோ கீழே போயிட்டார். சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுச்சு. அடுத்து வந்து பிஜேபி வந்து தேர்தலில் வந்து 2வது இடத்தை பெற்றது. ஒரு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். அது மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுனால ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்லலைங்க. 4 பேர் சொல்லிடுவாங்களோன்னு நமக்கு கவலையாக இருக்கு. ஏன்னா நம்ம முதல்வரை வந்து அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இது நம்ம வந்து சாதாரணமாக யதார்த்தமாக எடுத்துக்கிறோங்க. இப்போ எல்லா வலைதளத்தில் என்ன கேட்குறான், அதை 4:30 ராவுகாலம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 6:15 கரெக்டாக வெளியானீங்களே, எப்படிப்பட்ட பகுத்தறிவு இது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வலைதளத்தில் வந்து பாருங்கள் கிண்டல் பண்ணா பாருங்கள். நமக்கு தெரியுது டாக்டர் வந்து அப்போ தான் 6 மணிக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு, அதனால் 6:15 புறப்பட்டு போனார். இதுக்கும் ராகு காலத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அப்படி நம்ம. ஏன்னா அவர் திராவிடத்துடைய தூண், அவர் பகுத்தறிவு பகலவன். ஆமாம், ஈரோட்டு பெரியாரின் வழித்தோன்றல். சொல்றது வழித்தோன்றல்னு சொல்றது தோண்டல் இல்லைங்க, தோன்றல். ஏன்னா தமிழ்ல கொஞ்சம் தப்பா சொல்லிடக்கூடாது. தூண், பகலவன், வழித்தோன்றல், இது இவ்வளவு இருக்கு. இவ்வளவெல்லாம் இருக்கும் பொழுது அவரை பத்தி வந்து இப்போ வந்து வலைதளத்தில் பாருங்க, ராகு காலம் பார்த்துட்டு 6:15 கவலை கண்டிப்பாக கவலை வரும் தான். நீங்க பகுத்தறிவாரதான் என்ன பண்ணணும், ராகு காலத்திலேயே வரணும்ல, வந்து காமிக்கணும்ல. ராகு காலத்துல வந்தேன், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்னு அந்த தைரியம் துணிச்சல் இல்லை. நம்ம சொல்லலையா, வலைதளத்துல சொல்றாங்க, 4 பேர் கிண்டல் பண்றாங்க நம்ம முதல்வரை. பேசுறது ஒண்ணா இருக்கு, இதுக்காக பேசுறபடி நடக்க முடியுமா சார்? இது என்ன? அதுதாங்க சொல்றேன், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணா. அந்த துணிச்சல் இல்லையா? அது மேடையில மட்டும்தான் அந்த துணிச்சலா? மேடையிலேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரே போர்வை பொத்திக்கிற அளவுக்கு குளிருதா, நடுக்கமா அப்படின்னு சொல்றாங்க. அவர் பிரதமர் வந்தார், வந்து அடித்து தள்ளிட்டு போயிட்டார். அவர் வந்து அது தூத்துக்குடி உண்மையிலேயே வந்து பல நல்ல 4800 கோடி ரூபாய்க்கு பல திட்டங்கள், கட்டமைப்பு திட்டங்கள் தென் தமிழ்நாட்டை வந்து ஏறக்குறைய வந்து மற்ற நாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி, வர்த்தகம், பொருளாதார முன்னேற்றம், வேலைவாய்ப்பு இப்படி எல்லாம் வரக்கூடிய. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நார்கோயில் அந்த சைடு பூரா வந்து ஆரல் வாய்மொழி இங்கெல்லாம் அந்த 4 வழிச்சாலை போட்டு விட்டார். தூத்துக்குடி விமான நிலையம் துறைமுகத்தில் வந்து அந்த கண்டெய்னர் போட்ட இது நவீனமயம் ஆக்கியிருக்காரு. இப்படி அந்த 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 தென்பகுதி கூடங்குளத்தில் வந்து அந்த அதாவது மின் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, அது ஒரு 550 கோடி ரூபாய் எல்லாமே பண்ணியிருக்காரு. வந்து ஒரு 4800 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு. தென் தமிழ்நாடு அது அடைய வேண்டிய ஒரு உயரத்தை, அந்த வர்த்தகத்தை அது வந்து பெறவில்லை.
இது வரைக்கும் மாறி மாறி நடந்த திராவிட ஆட்சியில் பெருசாக வந்து பண்ணலை. இதை இப்பொழுது திறந்து விட்டு இருக்கிறார். அதனால் வந்து தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கே ஏதோ ஒரு வகையில் அது வந்து லாபம். இப்போ கூட பிரதமர் வந்து பிரிட்டனோட போய் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு வந்தார். அதில் மிக அதிகமாக பயன்பெறக்கூடியது தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் அதை ஒட்டியுள்ள கொங்கு பகுதிகள்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் கார்மெண்ட்ஸு இவ்வளோ நாள் அங்கே இருந்த டியூட்டியெல்லாம் இல்லாமல் இப்போ 0 டியூட்டி, கிட்டத்தட்ட 0 டியூட்டி. அந்த அளவுக்கு வந்து ஏற்றுமதிகள் அதிகமாகும். அதாவது திருப்பூரை ஒட்டி உள்ள அந்த பகுதியில் உள்ள அங்கே தான் உங்களுக்கு இந்த கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது வந்து துணி ஏற்றுமதி. அதே மாதிரி இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பயன் இல்லை, முக்கியமாக பயன்பெறுவது தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்களிலிருந்து வேறு சில அந்தந்த மாநிலத்திலிருந்து சில பொருட்கள் ஏற்றுமதியாகும், அதெல்லாம் வருது. அது நல்ல விதமாக பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே மாசு வந்து வர வர இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல காமெடியாக அவரும் கற்றுக்கிட்டார். காமெடியாக பேசுறதுக்கு அவரும் கற்றுக்கிட்டாரு. சொன்னார் பாருங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த கிட்னி அந்த இது அந்த ஒரு எம்எல்ஏ தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில், கதிரவன் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவருடைய ஆஸ்பத்திரியில். அதுக்கப்புறம் வந்து போன தடவை காதோட்டில் நீங்கள் இல்லை, நீங்கள் தான் அப்போ ஏதோ சொந்த விஷயமா போயிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், பார்த்துங்க, சொந்த விஷயம்னு சொல்லி கடைசியில் நொந்த விஷயமாயிட்ட போது பார்த்துங்க. சரி ரைட்டு. அதில் வந்து போயிருந்த போது அப்போ பேசுகிறோம், காதோடில் இதே விஷயத்த பேசுகிறோம். அப்போ அந்த மருத்துவமனைகளை வழக்கம் போல் நம்ம காதோடு பாணியில் பேசியிருந்தோம். அது வந்து திருச்சியில் வந்து ராஜமாணிக்கம்னு அவர் KN நேரு அவர்களுக்கு மிக வேண்டிய ஒருத்தர், சத்தார் மருத்துவமனை, நம்ம சத்தாரோ மருத்துவமனை, அப்புறம் ஈரோட்டில் அபிராமி மருத்துவமனை. இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் மட்டும் 150 பேர்கிட்ட கிட்னி. இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கந்து வட்டியோட தொடர்பு கொண்ட விஷயம். அது கந்து வட்டி கொடுத்துருவான் அவன். யார், எந்த ஆட்சி, நம்ம ஆட்சி நடக்கும்போது கந்து வட்டியில் யார் அதிகமாக, மற்றவெல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்ல, அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் காவல்துறை பின்னால் இருந்து ஆதரவு தரக்கூடியவர்கள் யார், நம்ம ஆட்சிக்காரங்க, நம்ம ஆட்கள். உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி கொடுத்துட்டு பணம் வரலன்னு அவன் என்ன பண்ணுறான், டப்புன்னு வந்து பிடிச்சி, அதில் முக்கியமான வந்து புரோக்கராக இருந்து செயல்பட்டவர் திராவிட ஆனந்தன். ஆமாம், பேர்லேயே வருது. ஆமாம், இன்னி வரைக்கும் அவரை பிடிக்க முடியலைங்க. தனிப்பட அமைச்சிருப்பாங்களே. ஆமாம், அதெல்லாம் அமைச்சிட்டாங்க. ஆனால் உள்ளூர்காரெலாம் சொல்கிறாங்க, நேற்றாங்க அவர் பைக்கில் இங்கே போனார், அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டாருன்னு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுது, லோக்கலில். தனிப்படைக்கு மட்டும் தெரியவே இல்லை பாருங்க, கண்டுபிடிக்க முடியல இன்னும் அவரை. ஏன்னா அவர் தான் இதெல்லாம் டீலிங் போடுறாரு. 3 லட்சம் 5 லட்சம்னு பேசிட்டு அதுலேயும் வந்து அட்வான்ஸ் கொடுத்ததோட பல பேரை கொடுக்காமையே ஏமாத்திருக்காரு மிச்சம். என்னன்னா அவங்க கந்து வட்டி வாங்குறாங்க இல்லையா, இந்த கந்து வட்டி தான் அவங்க வீட்டில் வந்து அது கலாட்டா பண்ணுறது போகிறது வருதுன்னு. நீ ஒரு கிட்னி கொடுத்துட்டீங்கன்னா இந்த நீ ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய கடனையும் கழிச்சிட்டு கையில் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துரும். இந்த கந்து வட்டினால் மாதம் வந்து டெய்லி சம்பாதிக்கிறதெல்லாம் அதில் கொடுத்துட்டு போகிறது, அது போக 1 லட்சமோ 1.5 லட்சமோ வருது அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 5 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அதை யாருக்கு கிட்னி அந்த பயனாளர்கள் இருக்காங்கல்ல, பயன்பெறுபவர்கள், அவங்ககிட்ட 50 லட்சம் வாங்குது ஆஸ்பத்திரி. பாருங்க எவ்வளோ வித்தியாசம். 5 இங்கே இருக்குது, 50 இங்கே இருக்குது. இந்த மாதிரி 150 பேர் அந்த மருத்துவமனையில் மட்டும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்திகள் சொல்லுது. 150 இன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வச்சுங்க, 1/2 கோடின்னு வச்சுங்க, 75 கோடி இது மட்டுமே. ஆனால் வந்து நீங்கள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனலட்சுமி அந்த மருத்துவமனை வந்து அப்பப்போ பொதுமக்களுக்கு, பாமர மக்களுக்காக இலவச முகாம். அப்போ இலவச முகாமில் வந்து கரெக்டாக யார் வந்து மாற்றான்னு பார்த்து அவங்ககிட்ட தரவுகளை திருடுவது. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், உங்களுடன் ஸ்டாலின் தான் ஞாபகம் வரணும். கரெக்டு. மக்களை தேடி வீடு வீடாக போய் அந்த தரவுகளை திருடி இந்த இலவச முகாம் வரவங்ககிட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உனக்கு என்னென்ன வியாதி இருக்கு எல்லாம் வாங்கி நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துடு, இப்போது அந்த மருந்து சாப்பிட்டுட்டு 1 வாரம் பொறுத்து ஆஸ்பத்திரிக்கு வந்துடுன்னா, இல்லை எவ்வளோ பேர் பாவம் வந்து என்னமோ உனக்கு வயிற்றில் ஒரு கட்டி அதை கீழ்ச்சி சரி பண்ணிடுறேன்னு சொல்லி எத்தனை பேர் கிட்னி காணாமல் போச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து எனக்கு மாசு வந்து சொன்னார் பாருங்க, இது எடப்பாடி வந்து சொன்னதுக்கு வந்து கிட்னி திருட்டுன்னு சொன்னதுக்கு, இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். திருட்டுனா என்ன சார், முறை என்ன சார்? நீங்கள் மாசுவை தான் கேட்கணும், என்ன போய் கேட்டால் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது திருட்டு இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தால் தான் திருட்டு. அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினா அது பேர் முறைகேடு தானே. திருட்டு வேற, அது வேலை இல்லை.
நல்லா இருக்கு, விளக்கம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது பாருங்க, இதுதான் திராவிட சித்தாந்தம்ங்கிறது. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எங்கேருந்து வந்ததுன்னா நீங்கள் வந்து ரோட்லேருந்து வந்ததா ரோட்லேருந்து வந்ததாலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இது திராவிட சித்தாந்தம். அந்த வகையில் இப்போ இனிமேல் வந்து யாரையும் நீங்கள் வந்து பாலியல் வன்முறை கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாது. அவர் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்டார். இப்போ ஆரம்ப தேவையை பூர்த்தி செய்து கொண்டார். ஆமாம், ஆரம்பத்தில் கூட ஒரு யாரோ வடக்கர் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. அவர் பாருங்க, சார் மரியாதை வடக்கர் மரியாதை சொல்லணும்ல. அவர் வந்து முத நாளே சூலூர்லேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்க, 20 தனிப்படை அமைச்சு 14வது நாள் தான் சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போய் தேடி இருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஒரு நட பரவாயில்லன்னு மின்சார ரயில் போது சூலூரில் போய் அதே மாதிரி இருக்காரான்னு பார்த்துருப்பேன். இப்போவும் வந்து என்ன போலீஸ் என்ன காவல்துறை என்ன சொல்லுது, இவர் வந்து அந்த புகைப்படத்தோடு ஒத்து இருக்கிறார், இவர் தான் குற்றவாளின்னு இன்னும் உறுதிப்படுத்தலை. முழுதாக விசாரணை செய்து தான் சொல்லணும்னு. நமக்கு என்ன, இப்போது சில சமயம் சில பேர் சந்தேக பிராணியாக இருப்பான். நம்ம வந்து நம்ம காவல்துறை, நம்ம முதல்வர் இதெல்லாம் நம்புகிறோம். பட் சில சந்தேக பிராணிகள் வலைதளத்தில் என்ன கேட்குறான், கேஸை க்ளோஸ் பண்ணணும், 15 நாளாக கண்டுபிடிக்க முடியலன்னு எவனோ ஒரு மென்டலாக லூஸு மாதிரி அவன் அதே ட்ரெஸ்ஸு கற்பழிக்கும் போது போட்டிருந்தா அதே டிஷர்ட்டு போட்டிருந்தானா. ஏங்க, அவன் வந்து சூலூர்லேருந்து வந்தான்னு முதல் நாளே சொல்லிட்டீங்க, சூலூர்லேருந்து கிராஸ் பண்ணி வந்தான். அப்போ நீங்கள் முதல்ல எங்கே போய் தேடுவீங்க? சூலூரில் தான் தேடுவீங்க. ஆமாம். அவன் 15 நாளாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றுறானா. நான் நினைக்கிறேன் மோடி தான் ஏதோ சதி பண்ணி ரயில்வே அமைச்சர் மூலமாக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தமிழ்நாடு காவல்துறை உள்ளே போக முடியாமல் ஏதோ சதி பண்ணிட்டார், ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்லைன்னா பிடிச்சிருப்பாங்கல்ல முதல் நாளே. 15 நாளாக அவன் ரயில்வே ஸ்டேஷனில் அதே பணியினோட சுற்றுறான். இல்லை, அது எனக்கு ஒரு கேள்வி, இப்படி பலாத்காரம் பண்ண ஒருத்தர் அங்கே இருப்பானா? முதல்ல குற்றம் இருப்பானா? அவன் ஏங்க சூலூர் போகிறான்? அங்கே தான் டாபாவில் வேலை செய்கிறானா. அவன் என்ன பண்ணுவான்? அதை தவிர பாக்கி எங்கே போகணும்? இதில் வந்து முதல்ல வந்து ஒரு மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர், அப்புறம் வந்து வேற ஒரு அறிக்கை வந்து அஸ்ஸாமை சேர்ந்தவர், அப்புறம் டெல்லியை சேர்ந்தவர். இன்னும் குஜராத்தன்னு சொல்லலை. ஏன்னா குஜராத்தன்னு சொன்னால் சில சௌகரியங்கள் இருக்கு, சொல்லலை. இதுவரைக்கும் அவன்தான் குற்றவாளி என்பதை முழுமையாக காவல்துறை உறுதிப்படுத்தவில்லை. அதனால் வந்து நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது திருட்டு என்று சொல்லக்கூடாது, முறைகேடு என்று சொல்லணும். இப்போது மின் கட்டணம் வந்து உயர்வு என்று சொல்லக்கூடாது, மின் கட்டணம் திருத்தம், பால் உயர்வு திருத்தம், பத்திரப்பதிவு திருத்தம்னு சொல்லணும். திமுக நிர்வாகியாக இருந்தால் அப்படி சொல்லக்கூடாது, திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே மாற்று வார்த்தைகள். எப்படி வந்து தந்தை ஈவேரா அவர்கள் வந்து தமிழை சீர்திருத்தினாரோ அதே மாதிரி இவர்களும் வந்து தமிழ் வார்த்தைகளை அதே சித்தாந்தம். அவராச தமிழ்ல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாரு. எனக்கு தெரியாதுங்க, இவங்க தான் சொன்னாங்க. நான் சில அறிஞர்கள் சொன்னாங்க இந்த 9 ஐயான்னு போடுறது ஐ போடக்கூடாது. தமிழுக்கு இருக்கிற வந்து பெரிய ஒரு சிறப்பான சில வார்த்தைகள்ல வந்து ஐ, ஆமா, ஐயம்னு வர ஐ, அப்புறம் வேற எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு சிறப்புலாம். ஆமா, இன்னைக்கு வந்து இவங்க வந்து தமிழ்நாடு, யார் அந்த பேர் கொண்டு வந்தது? நீங்க தானே சொல்றீங்க. தமிழ்நாடு என்ற பேரை நாங்கள் தான் சொன்னோம். அதுக்கெல்லாம் 10-20 வருஷம் முன்னாலேயே வந்து சங்கலிங்கனார்லாம் வந்து அதுக்காக போராடினாங்க. காமராஜர் காலத்திலேயே கல்வெட்டில் வந்து தமிழ்நாடு அமைச்சர், முதலமைச்சர், பிரதம அமைச்சர்லாம், அப்போ பிரதம அமைச்சர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்திருக்கு. அது ஏங்க தமிழ்நாடுன்னு தமிழ்நாடுன்னு போட்டிங்க? நீங்கள் தானே போட்டிங்க. சட்டமன்றத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் தானே அறிவித்தார். அது ஏன் தமிழ்னா இசட் போடலாம், இங்கிலீஷில் போட்டால் கூட. அது தமிழ் எவ்வளோ அழகான வார்த்தை. அதே மாதிரி ஐங்கிறது வந்து பல இதில் இல்லை. அதாவது இந்தியிலையோ வடமொழியிலையோ பார்த்தீங்கன்னா அந்த ஐங்கிறது 2 வார்த்தை அ இ 2 சேர்ந்தா தான். அந்த ஐ போடக்கூடாது. அதுக்கு மேலே ஐயானா அ இ யா. சீர்திருத்தமாக இல்லையா? ஒரு வார்த்தைக்கு பதிலாக 2 வார்த்தை எழுதணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை எழுதணும். இது சீர்திருத்தமாக இல்லையா? நம்ம எது பண்ணாலும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அந்த கணக்கில் நம்ம தமிழ் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அண்ணன் மாசு அவர்கள். வாழ்க. அடுத்தது போவோம். ஓகே சார். அடுத்ததாக பண்ருட்டிலிருந்து ரங்கசாமி கேட்கிறார், என் தொகுதி தான் எனக்கு கோவில், தொகுதி மக்கள் தான் தெய்வம் என்கிறாரே அமைச்சர் துரைமுருகன். எங்க என்ன காணுமேன்னு பார்த்து வந்துட்டாரு. ஆன்மீக அப்படியே பழுத்திருக்காரு ஆன்மீகத்தில். கோயிலே இல்லை, கடவுளே இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தார். என்னுடைய அதுவும் பாருங்க, இருக்கிறதுலையே பெரிய காமெடியன் அவர் தான் அமைச்சரவையில். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து
என்னுடைய மக்கள் தான், அதாவது வாக்காளர்கள் தான் வந்து தெய்வம், என்னுடைய தொகுதி தான் கோவில்ன்ட்டார். அதுக்கப்புறம் சொன்னது இன்னும் கேட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். 60 வருடங்களாக ஊழலே இல்லாத அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருபவன் நான். நான் துணை முதல்வராக வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும். பழனிசாமி யார் இதை பற்றி பேசுவதற்கு? எடப்பாடி பழனிசாமி யார்? நான் தலைவர் கருணாநிதி இருக்கும்போது அவருக்கு பின்புறமாக இருந்தேன், பின்புலமாக இருந்தேன்ல. பின்புலம்னா உங்களுக்கு வந்து அதாவது பேக்கிங், புரியுது இல்லையா? பின்புலமாக இருந்தேன். அதுக்கப்புறம் உதயநிதிக்கு பின்னால் இருந்தேன், ஸ்டாலினுக்கு, அதுக்கப்புறம் உதயநிதிக்கு, இன்பநிதிக்கும் நான் வந்து பின்புறமாக கையில் ஒரு பக்கெட்டுடன். இல்லைங்க, ராவுலையும் ரொம்ப தகராறா இருக்கு. ராலால கொஞ்சம் கொஞ்சம் பெறலுது. பக்கெட்டுடன் நான் வந்து நின்று கொண்டிருப்பேன், பக்கெட் கோலையுடன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் எப்படி சார் நினைக்கிறீங்களே? இல்லைங்க, இவ்வளவு பேருக்கு பின்னாலேயும் இருந்துட்டு நம்ம இவ்வளவு வருஷமா வந்து கட்சிக்கு சேவை செய்து மக்களுக்கு பணி செய்து நமக்கு வந்து அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு அவருக்கு அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க. அந்த கண்ணீரை எதுல சேமிச்சு வைப்பாரு? ஒரு பக்கெட்ல வச்சிருப்பாரு. பக்கெட் அளவுக்கு தான் இத்தனை வருடமாக எம்எல்ஏவா இருந்து இவ்வளவு நம்பி இருக்கா? இல்லைங்க, ஒரு பக்கெட் தானே கையில தூக்க முடியும். அப்ப மாத்திக்குவாரு. பக்கெட்டா அதுக்காக என்ன தண்ணி தொட்டி மேலே ஏறி உட்கார்ந்துக்க முடியுமா? அது எதுக்காக சொல்லணும்னா, இப்படி அவர் பின்னால நின்று பக்கெட்டுடன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து அது நான் துணை முதல்வர் நான் தான் முடிவு செய்யணும்னு சொன்னார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய புரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கொத்தடிமையாக எழுதி கொடுத்துட்டோம்யா அந்த குடும்பத்துக்கு, அதை நாங்களே வந்து நொந்து போயிருக்கோம், இதை நீங்கள் சொல்லி காட்டுறீங்க, எங்களுக்கு இன்னும் ரோஷமாக வருது இல்லை, அழுவாச்சியாக வருது இல்லை அண்ணனுக்கு. நமது சூப்பர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் இருக்கிறார்ல, அவர் வந்து இவர் முத்துசாமி, இந்த எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஒரிஜினல் பஸ் முதலாளி, அவர் வந்து ஒரு பொக்கே கொடுக்குறாரு. அந்த பொக்கேவை வந்து அப்படி வாங்காமல் அப்படி திரும்பிக்கிட்டு அந்த பக்கம் ஒரு பெண்மணி வராங்க. பெண்மணினா பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பது தானே நம்மளுடைய திராவிட பெரியாரிய சித்தாந்தம். அப்படிங்க, அதில் தவறு சொல்லுவீங்களா? அதுவா அதான் ஒன்றும் தப்பு சொல்லி அவர் கரெக்டாக தான் பண்ணாரு. அதை வாங்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. ஆனால் அண்ணன் முத்துசாமியை பார்த்து லேசா அதில் ஒரு பாதி சிரிப்பு சிரிச்சிருக்கலாம். அவர் கையில் வச்சிருந்த பொக்கேவை வாங்கியாவது இருக்கலாம். கடைசியில் அந்த பொக்கேவை வந்து அவர் அப்படியே இவர் வாங்கலைன்னு முகம் சிரித்து போய் பக்கத்தில் யார்கிட்டயோ அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவரே வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து கரூரில் ஸ்கூட்டரில் பின்னால் உட்காந்துக்கிட்டு போகிறாரு, தெருவா போகும்போது வணக்கங்க வணக்கங்க வணக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு வயசு இந்தலை, யாரும் திருப்பி வணக்கம் சொல்லலை, ஸ்கூட்டரில் பின்னால் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. அது வீடியோ வருது. மந்திரியாக இருந்தால் தான் மக்கள் கூட சற்று எட்டி பார்க்க. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இந்த நாற்காலியை வச்சுட்டு நம்ம என்னமோ எதுவெல்லாம் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். துரைமுருகனுடைய வருத்தம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. அது வந்து நம்ம அதோட விட்டுருவோம். அவரை இதுக்கு மேலே அவரே ஏற்கனவே நொந்து போயிருக்காரு, அவரை போய் நம்ம நோண்டி கடைசியாக வந்துட்டாரு. ஆமா, தொகுதி தான் கோவில், மக்கள் தான் தெய்வம். அது கடைசியில ஆன்மீகத்துக்கு வந்துட்டாங்க எல்லாமே. அந்த கடைசியில சங்கரா அது எப்படி சார் கடைசியில மட்டும் எல்லாரும் வந்து ஆன்மீகத்துல விழுந்துடுறாங்க? வேறு வழி இல்லைன்னா அங்கதான் யார் யார் வந்து பழனி முருகன் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் வழுக்குப்பாறைன்னு சொன்னவங்களும் அவங்களும் ஆன்மீகத்துக்கு தான் வர்றாங்க. அது போடுவாங்க. உனக்கு எதுக்கு ஆபாசமான சிலைகள் இருந்தால்தான் இந்து கோயில் சொல்லணும், அங்க போய் திருநீர் இட்டுட்டு வெளியில வந்து அழிப்பாங்க. மீனாட்சி உனக்கு எதுக்கடி தோடுன்னு கேட்டவங்களும் அங்கதான் வராங்க. உனக்கு எதுக்கடி மூக்குத்தி அப்படின்னு கேட்டவங்க. ஆமா, அப்படி கேட்டவங்களா அங்க இதெல்லாம் எல்லாருமே வர்றாங்களே, கடைசியில வர்றாங்களே. அது ஏன் அப்படி? பயம் வந்துடுது. செஞ்ச தப்பெல்லாம் வந்து செஞ்ச பாவமெல்லாம் நம்மளை என்ன பண்ணுமோன்னு ஏற்கனவே அனுபவிக்கிறாங்கல்ல. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி அனுபவிச்சீங்க எடுத்து பாருங்க. அது வந்து அது கமா, சில இடங்கள்ல கோமா, எப்படி வேணாலும் மாறி இருக்கும். அது கமாவாக இருக்கும், கமாவாகவும் இருக்கும், கோமாவாக இருக்கும். ஓகே சார். அடுத்ததாக பலவந்தாங்கலிலிருந்து தாவூத் பாஷா கேட்கிறார், அங்கே இங்கே சுற்றி வந்து கடைசியில் குழந்தைகள் விற்பனைகளும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறதாமே. ஆமாங்க, இப்போதான் வந்து எல்லாம் தமிழ்நாட்டில் எதை தான் கிட்னியே விற்கிறாங்க, குழந்தைய விற்க மாட்டாங்களா? முழுசா ஒரு குழந்தை, திராவிட ஒரு உறுப்பு. சார், இதுக்கு திராவிட விளக்கம் பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்டவர், இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க, அதாவது நீங்கள் வந்து
ஒரு 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 வார்த்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறது எப்படி, ஒரு மொழியை சொல்லிக் கொடுப்பது எப்படி, மொழியில் உள்ள இப்போ நீங்கள் வந்து ஒரு சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், சரி, இந்த திராவிட சித்தாந்தத்தை நீங்கள் பள்ளிகளில் சொல்லிக் கொடுப்பது எப்படி, அது திராவிட சித்தாந்தம் ஒரு பெரிய கொள்கை, முழு கொள்கை, அதில் ஒரு பகுதி கடவுள் மறுப்பு இல்லையா? அந்த மாதிரி கிட்னி என்பது ஒரு பகுதி, ஆனால் அது ஏன் குழந்தையே வித்துட்டா? அது பாருங்க, 13 லட்சம் ரூபாயாம். அந்த பொம்பளை வந்து சொல்லுது, அந்த புரோக்கர் பொம்பளை, படித்த பொம்பளை இத்தனைக்கும். அது வந்து என்னன்னா 10 நாள் குழந்தை இருக்கு, 30 நாள் குழந்தை இருக்கு, 2.5 வயசு குழந்தை இருக்கு, எத்தனை குழந்தை வேணாலும் கேளுங்க. 10 லட்சம் வந்து அந்த யாருக்கோ கொடுக்கணுமா, 2 லட்சம் இவங்களுக்காம், 1 லட்சம் ரூபா செலவுகளுக்காம், ஏதோ ஒரு கணக்கு, 13 லட்சம். இப்படி குழந்தைகள் விற்பனை, கள்ளசாராயம் விற்பனை, கள்ளசாராயம் குடிச்சிட்டு போனால் 10 லட்சம் ஒரு பக்கம், அந்த 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 பக்கம் எக்ஸ்ட்ரீமு. இந்த எக்ஸ்ட்ரீமில் பிறந்த குழந்தையை கூட 13 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் 13 லட்சம்னு விற்கிறாங்க. ஐயா, பிறப்புக்கும் 10 லட்சம், இறப்புக்கும் 10 லட்சம். ஐயா, திராவிடம் எப்படி கொடி கட்டி பறக்கிறது பார்த்தீங்களா? இதை விட ஒரு கேவலம் என்ன? அதாவது நீங்கள் இது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, யாரோ ஒரு தனி மனிதருடைய தவறுன்னு சொல்கிறீங்க. இந்த காவல்துறை என்னங்க பண்ணுது? ஒரு ஊர்லேயும் வந்து ஐஎஸ்ன்னு ஒன்று உளவுத்துறை உண்டு, இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்னு. அவங்களே வந்து அவங்க வந்து சீருடையில் இருக்க மாட்டாங்க. நார்மலாக மற்றவங்கள மாதிரி வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரணமாக பேண்ட் சட்டை போட்டு அப்படியே வந்து ஒன்றுமே மக்களோடு மக்களாக கலந்து இருப்பார்கள். என்ன நடக்குது? குற்றம் நிகழ்ந்த பின் அதுக்கப்புறம் நீங்கள் குற்றத்துக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அஜித் குமார் மாதிரியோ இல்லை நவீன் பொல்லினேனி மாதிரியோ வந்து உலகத்திலே கின்னிஸ் ரெக்கார்டு பின்னால் கையை கட்டிக்கிட்டு மேஜர் நாற்காலி எதுவுமே அங்கே இல்லாமல் தூக்கு மாட்டிக்கிட்டார இந்த திருமலா பால் நிலையத்தில். அந்த மாதிரி அது வந்து இல்லை. நீங்கள் வந்து குற்றம் நிகழ்ந்த பின் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட குற்றம் நிகழாமல் தடுப்பதற்கு அதுக்காக தான் உளவுத்துறை இருக்கு. காவல்துறை என்பது வந்து குற்றம் நிகழ்ந்த பின் அப்படின்னு சொன்னா கூட அதில் ஒரு உளவுத்துறைன்னு வைக்கிறது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து குற்றம் நிகழ்வதை காவல்துறை முன்னாலேயே தடுப்பதற்கு, வருமுன் காப்பதற்காக உளவுத்துறை செயல்பட வேண்டும். உளவுத்துறை எங்கே செயல்படுது? உளவுத்துறை வந்து அந்த கட்சிக்குள்ளேயே வந்து இவனுக்கு அவனுக்கும் பிடிக்காதுன்னா அது ஏதோ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு மந்திரிலாம் என்ன பண்ணுறான்னு அவங்கள எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுறான், யார் கூட கூட்டணி பேசுகிறான், கூட்டணி கட்சிக்காரெல்லாம் எங்கெல்லாம் போய் பேசுகிறான், இதை பார்க்குறதுக்கு தான் உளவுத்துறைக்கு நேரம் சரியாக இருக்குது. இப்போ குழந்தைகள் விற்பனை என்று வருது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து அந்தந்த ஊரில் சந்தை, முதல்வர் விற்பனை சந்தை, விற்பனை திட்டம் அப்படின்னு ஒரு சந்தை வச்சு எப்படி குழந்தைகள்லாம் விற்கிறாங்களோ அப்பா அம்மாவையும் விற்கலாம். நீங்கள் அப்பான்னு வேற யாரையாவது விற்க போகிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. நான் பொதுவாக அதாவது ஒரு வீட்லேயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது வந்து எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னா அப்பாவுக்கு 10 லட்சம் அம்மாவுக்கு 10 லட்சம் அப்படின்னு வந்து அப்பா அம்மாக்களை விற்கக்கூடிய சந்தைகள் கூட தமிழ்நாட்டில் வந்து ஏற்படலாம். இது உலகத்திலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்று அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாக கூட மாறலாம், இருக்கலாம். ஓகே சார். அடுத்ததாக குடந்தையிலிருந்து ரேவதி கோபாலன் கேட்கிறாங்க, அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தாலும் பாஜகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆவார் என்கிறாரே திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா. இப்போதான் அவர் அதிமுகலேருந்து அதிமுகவுக்கு இணைந்தாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க கேட்குற கேள்வியில தான் எனக்கு புரியுது. அதிமுக கூட்டணி ஜெயித்தால் அதிமுகலேருந்து எடப்பாடியை முதலமைச்சராக வர விட மாட்டாங்க, பாஜகலேருந்து நயினார் நாகேந்திரனும் வேறு யாரோ ஆயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக ஜெயிக்காதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏன் அங்கே போய் சேர்ந்தார் அவர்? இல்லை, நமக்கு புரியல. அதிமுக ஜெயித்தால் அப்படின்னு இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக பேசுகிறாருன்னா அப்படின்னா அதிமுக கூட்டணி ஜெயித்தால் அப்போ திமுக தோற்க அப்படி தானே அர்த்தம். யாரோ ஒருத்தர் தானே ஆட்சி பிடிக்கும். அப்போ தோக்கிற கூட்டணியில் ஏன் வந்து இவர் சேர்ந்தார் அன்வர் ராஜா? இல்லை எப்படி இருக்குமோ அன்வர் ராஜாவோட ராசியில் திமுக தோத்துரும் அப்படின்னு நாளைக்கு கூட வரலாம். அன்வர் ராஜா வர வரைக்கும் நல்லா இருந்துச்சு திமுக. அன்வர் ராஜா வந்து சேர்ந்தாரு போச்சு அம்பேல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். என்னமோ சில சமயம் இந்த வார்த்தைகளில் வந்து துக்கிரி வார்த்தைகள்னு சொல்லுவாங்க, கருணாக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளை மீறி வந்து சில வார்த்தைகள் வந்து வரும்போது
அது பின்னால் பழிச்சிரும்னு சொல்லுவாங்க. பழிச்சாலும் பழிக்குமோ? இது இவர் அன்வர் ராஜா சொன்னது பழிச்சாலும் பழிக்கலாம், நமக்கு தெரியல. இல்லை, பழிச்சாலும் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு சிந்தனை வேண்டாமா? அதிமுகனா அதிமுக தான் பெரும்பான்மையாக நிற்க போகுது, 160 170 180 இடங்கள்ல. அவ்வளோ தூரம் சிந்தனை எல்லாம் ரொம்ப இருந்தா அவர் எப்படிங்க அமைச்சராக? கரெக்ட். நீங்க அதை தாண்டி திமுக போயிருப்பாரு, உடனே அமைச்சராக இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் போய் திமுகவில் வேற போய் சேர்ந்திருப்பாரு. அதெல்லாம் நீங்க அதுக்கும் சிந்தனைனா வந்து நீங்க அனாவசியமா குழப்பிக்க கூடாது. ரைட், ஓகே சார். அடுத்த செங்கல்பட்டுலேருந்து மாசலாமணி கேட்கிறாங்க, மருத்துவர் ராமதாஸின் வரலாறு திரைப்படம் ஆக போகிறதாமே? நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், பயங்கர. நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். இல்லைங்க, அது ஸ்டண்ட் காட்சிகள் நிறைய வரும். ஸ்டண்டா? ஆமா, நான் யார் பேர் சார் படிச்சேன்? மருத்துவர் ராமதாஸ் அவர். ஆமாங்க, அவருடைய சரித்திரம் போடும்போது முதல்ல அந்த காலத்துல இந்த மரம்லாம் வெட்டினாங்கல்ல, சரி, ஆதி காலத்துல, சரி, ஆரம்ப காலத்துல, அப்போ அது வந்து ஒரு ஒரு மரம் வெட்டுறதுன்றது ஒரு வீரமான செயல் தானே. அந்த வீரமும் வெளிப்படும். இப்போ வந்து பையனோட சண்டை போடுறாருல, கிட்டத்தட்ட கையில் ஒரு வால் சோட்டிட்டு இல்லை, 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்டண்ட்டு, நீங்கள் தமிழ்நாட்டில் மாஸ் ஹீரோ படம்னா ஸ்டண்ட் இல்லாமல் ஒரு படம் ஓடுமா? சண்டையெல்லாம் படம் பார்க்கறது வேஸ்ட் அப்படிமாங்க. ஆமாம், சண்டை வரும். அந்த காலத்திலேயே வந்து எம்ஜிஆரும் நம்பியாரும் வரும்போது பின்னாலேருந்து நம்பியார் வந்து கத்தி எடுத்துட்டு எம்ஜிஆர் ஒத்த வருவார். இங்கே நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து அவ்வளவு அந்த சினிமாவோட ஊறி போனவர்கள். திரைப்படத்தில் தலைவா பின்னால் குத்த வரான் தலைவா அப்படின்னு தியேட்டரில் பக்கத்தில் உட்காந்து கத்துவான். ஏதோ அவருக்கு கேட்டு அவர் திரும்பி பார்க்குற மாதிரி. அவர் எதேச்சியா சினிமா கதையில் வந்து அப்படி ஓரத்தில் பார்த்துட்டு அவர் திருப்பி தடுத்துட்டு அவர் சண்டை போட்டுவார். நம்ம சொல்லி தான் தலைவர் திரும்பிட்டார், இல்லைன்னா திரும்பி இருக்க மாட்டார் அவர். இது தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரம். இது அன்றைய கலாச்சாரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் மாறலையே. அதனால தான் நடிகர்கள் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் நடிகர்கள்லாம் அரசியல்வாதிகளாகிறாங்க, அரசியல்வாதிகளாக நடிச்சுக்கிட்டு இல்லை. ஒரு படத்தில் கூட சுந்தரராஜனோட சொல்லியிருப்பாரு, காமராஜர் அவர்கள் சிஎம் ஆனாரு, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் ஆகலை. அதே மாதிரி இன்னொருத்தர் பேரெல்லாம் சொல்லிட்டு கடைசியா எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆனார், இருக்க நடிகர்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்க சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ 2 படம் நடிச்ச உடனே நாளைய முதல்வர் நீதி ஓட்டிக்கிறாங்க. இது சொல்லும் போது நமக்கு வந்து சொல்ல வேண்டி வருது. கமலஹாசன் அவர்கள் இப்போ வந்து கலைஞானி, யார் அவரு? கலைஞானி கமலஹாசன் அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. போகும்போதே பயமுறுத்திட்டு போயிட்டாரு, நான் இங்கு பேசுவதை அங்கு போய் என்ன பேச போகிறேன் என்று இப்பொழுது சொல்ல முடியாது, இங்கு பேசுவதை அங்கு பேச முடியாது, அங்கு பேசுவதை இங்கு பேச முடியாது இப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போவே ஏதோ நான் நினச்சேன், இது நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம், அவர் ராஜ்யசபா போனார்னா அவன் மண்டை காஞ்சி அலைய போகிறான் இவர் பேசுகிறத கேட்டுட்டு. இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே துணை ஜனாதிபதி அது என்ன ஜெகதீப் தங்கரா? ஆமாம், தங்கர். அவரு நாளைக்கு காலையிலயோ நாளன்னைக்கோ கமலஹாசன் வந்து பதவி ஏற்க போறாருன்னு ஒன்று மத்தியானம் வரைக்கும் 1 மணிக்கு அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டார். அவருடைய ராஜினாமாவிற்கு காரணம் வெளியில வேற ஏதோலாம் காரணம்லாம் சொல்றாங்க, ஆனால் நான் நம்பல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா நாளைக்கு வரா ராஜ்யசபால யார் வந்து துணை ஜனாதிபதி தானே வந்து நாயகர், சபாநாயகர், நீங்க தான் அவருக்கு பதவி ஏற்று பிரமாணம் செய்து வைக்கணும். உடனே அவர் பேசுவார், கமலஹாசன் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு ராஜினாமா பண்ணிட்டார். பாருங்க, அது நடந்து போச்சு. இப்போ வந்து மக்கள் நீதி மையம், நான் மக்கள் நீதி மையம்னு சொன்னேன், உங்க காதுல மக்கள் மீதி மையம் அப்படின்னு மீன் வந்துடக்கூடாது. ஏதோ ஏன்னா கமலஹாசன் போயிட்டாருன்னா இங்கே என்ன மீதி மையம் எங்கே மீதி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, அது வேறு விஷயம். அது மக்கள் நீதி மையமோ மீதி மையமோ அவங்க பெருசாக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இன்று எம்பி நாளை பிஎம். எப்படி இன்று எம்பி இங்கிலீஷில் எம்பி, நாளைக்கு அப்படியே உல்டா பண்ணுங்க. கரெக்டாக வருது சார். இன்றைய எம்பி நாளைய பிஎம், அப்படியே தலைகீழா நினச்சி பார்க்குறேன். எதையாவது நினச்சி புரிஞ்சுக்கிட்டு தலைகீழான்னு சொல்லி வௌவால் மாதிரி கமலஹாசன் ராஜ்யசபாவில் தொங்கிக்கிட்டு இருக்க போகிறேன்னா எனக்கு கவலையாக இருக்குது. சரி, அது எதுக்காக சொல்லணும்னா இப்போ தமிழ்நாட்டில் நடிகர்கள்னா அப்படி தான். ராமதாஸ் அவர்களின் படமும் இப்படி தான் வரப்போகுதுன்றீங்களா? ராமதாஸ் அவர்களின் படமும், ராமதாஸுடைய படத்தில் ஸ்டண்ட்டுகள் நிறையா இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்டண்ட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது வரும், உங்களுக்கு வந்து மாஸ்க் ஹீரோன்னு அப்படி கால் அப்படி உதச்சோன்னா ஒரே புகை வரணும், அப்படி தானே?
எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் ஷாட்லேயே வந்து அப்படி காலை அப்படி இறங்கி ஒரு உதைப்பார் ஹீரோ. உடனே ஒரே புகை வரும், ஒரே நெருப்பு பொறியாக வரும். இந்த மாதிரிலாம் வந்து வந்தால் தான் நம்ம தமிழ் படம் இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு பாருங்கள், மலையாள படம் மாதிரி இந்த கதையை வச்சுலாம் வந்து நம்ம நம்பி படம் எடுக்கிறது இல்லை, நம்ம சதையை வச்சு தான் நம்பி படம் எடுக்கிறது. அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும். ராமதாஸ் அவர்களுடைய ஐயா மருத்துவர் ஐயாவுடைய படம் வந்து சக்ஸஸ் ஆகும். இதில் பாருங்கள், நடுவில் த்ரில்லருக்கு வந்து ஒட்டு கேட்டுக்குமாறு யார் வச்சாங்க பாருங்கள், எப்படி அந்த த்ரில்லர் எப்படி வருது, கிளைமேக்ஸை நெருங்கும்போது அந்த த்ரில்லர் எப்படி வருது பாருங்கள். ஸோ அப்போ அந்த படம் நல்ல ஒரு பயங்கர ஹிட் ஆகும் அந்த படம். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், பதவிக்காலம் முடிந்தது என பத்திரிகையாளர்களிடம் வாய் விட்டு அழுத வைகோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கே சங்கடம் போச்சு சார். அம்மா, அது நான் பார்த்தேன் அந்த வீடியோ. அது ஏன் அப்படி போய் விசிட்டு அழுகுறாரு, தேம்பி அழுகுறாரு? பதவிக்காலம் தானே முடிஞ்சு போச்சு. நாடாளுமன்றத்தின் புலி சார், புலியை ரெஸ்ட் எடுக்க சொன்னா கோவம் வராதா, ஒரு வருத்தம் வராதா? புலி குழம்புல போடுவாங்களா? அது இல்லை சார், எப்படி சொல்றது, பாயும் புலி. ஓ, பாயும் புலி. அதுவா? அது எங்க பாயணுமோ அங்க விட்டுட்டு திருப்பி வேற பக்கம் பாஞ்சிருச்சே. எங்கேயோ வெளியே அந்த பக்கம் பாயின்னு பார்த்தா சொந்த பக்கம் இந்த இதுக்கு முன்னால எங்க சொல்லியிருந்தாங்களோ அங்கேயே வந்து பாஞ்சிடுச்சே. அப்போ அந்த பாயும் புலினா அது புலியா இல்லை ரசத்தில் குழம்புல போடுற புலியான்னு எனக்கு தெரியல. அதாவது இவங்க வந்து மேக்சிமம் வந்து அவர் வந்து இப்போ ஏறத்தாழ 90 வயதை நெருங்குகிறார். அவர் வந்துட்டார். எங்கள் எழுச்சி தலைவர்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை வந்து உங்களை விலக்கி வச்சதுக்காக இப்போ தீ குளித்தவங்களாம் அவங்களுடைய ஆன்மா மன்னிக்க முடியாதபடி நீங்கள் திரும்பி வந்து செஞ்சோற்று கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வைகோன்னு நம்ம வந்து டான்னு சொல்லிட்டு அவரை மரியாதையாக சொல்றது, வஞ்சத்தில் விழுந்தாயே ஐயா வைகோ அப்படின்னு சொல்லணும். அது செஞ்சோற்று வைகோவுக்கு சொல்லணுமா இல்லை இறந்து போன அவங்களுக்கு சொல்லணுமா? அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் பாவம் இவருக்காக தெரியாம போயிட்டு இவரை பத்தி புரியாம இவரை சரியாக எடை போடாம ஏதோ எழுச்சி தலைவர் அந்த தலைவர் இந்த தலைவர் புரட்சி தலைவர்னு ஏதோ மாறி மாறி நினச்சிக்கிட்டு உயிரை விட்டு தொழிச்சாங்க. இருந்திருந்தாங்கன்னா அவங்க குடும்பமாவது நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒரு அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம். ஸோ என்னன்னால பதவி தானே, ஆமாம் அரசியல் பதவி தானே, இவ்வளோ நாள் அனுபவிச்சிட்டிங்கல்ல, விசிட் பெருசாக தேம்பி அழுகுறாரு. ஏன்னா மக்களுக்கு சேவை என்ன பண்ணிட்டீங்க இது வரைக்கும்? சேவை இது வரைக்கும் வைகோ மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கிறார்? நீங்கள் எந்த ஆட்சியில் என்ன நீங்கள் வந்து திமுக கூட்ட நடைபயணம் போனார், அது டாக்டர் வாக்கிங் போக சொன்னார், அதனால் போனார். திமுக கூட்டணியில் அது முதல்ல வந்து திமுகவில் இருந்திருக்காரு ஒரிஜினலாக. அதுக்கப்புறம் மதிமுகன்னு வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து சகோதரி அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஜெயலலிதாவுடன் அவர்களுடன் கூட்டணி வைத்திருந்தார் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு காங்கிரஸ், விசிக, விஜயகாந்த் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அது போனி ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் மதிமுக தனியாக நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து வாரிசு அரசியல்னு வந்து கருணாநிதி குடும்பத்தை பார்த்து சொன்னார். சொல்லிட்டு இவர் பையனை கொண்டு வந்தார், துரை வைகோவை. அது இருந்த ஒரு 10 பேரும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கடைசியாக வந்து எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே உலகம் உருண்டன்ற மாதிரி அங்கே வந்து சரணடைஞ்சு காலில் விழுந்து ஸ்டாலினை வந்து ஒருமையிலும் மிக மிக மோசமாகவும் கொச்சையாகவும் அநாகரிகமாகவும் பேசியவர் வைகோ. ஸ்டாலின் மீது நமக்கு 100 விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக இருக்கலாம். ஆனால் யாரையும் ஒருமையிலேயோ மரியாதை குறைவாகவோ பேசுவதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதில் முதலிடத்தில் இருப்பவர் வைகோ. ஆமாம், அப்படி அநாகரிகமாக பேசியதில் வந்து முதல் இடம் அவருக்கு தான். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து பதவி முடிஞ்சு போச்சு. அதுவும் வந்து ஒன்றும் யாரும் நடுவில் நீக்கல, அந்த டேர்ம் முடிஞ்சு போச்சு, வந்துட்டார். ஆக இவர்களுக்கு, வைகோ போன்றவர்களுக்கு இந்த பதவியின் மீது, நாற்காலியின் மீது, அதில் கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்கிற அந்த சுய இன்பம் காணும் இந்த மாதிரி சுயநல அரசியல்வாதிகளுக்கு வைகோ வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவருடைய அழுகை அதற்கு சாட்சி. அதுவே சாட்சி. ஆனால் அந்த அழுகை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீலிங் வரலையா? எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது. எப்படிங்க, நான் என்ன ஒரு பதவிக்கு போய் வந்து இவ்வளவு அழறானே, இந்த ஆளை நம்பி ஒரு ஏதோ சில பேர் வந்து தீ குளிச்சு செத்து போனானே அப்படிங்கிற வருத்தம் வந்தது. இதுக்கப்புறம் இப்படிலாம் அழுவாச்சி பண்ணுனா வந்து ஏதாவது பதவி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி அவர் அந்த
நாடகம் போடுறாரு, அதை நினச்சி சிரிப்பு வந்து. ரைட்டு சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து முத்துப்பாண்டி கேட்கிறார், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அமைக்க தவறிய ராஜராஜன் ராஜேந்திர சோழன் சிலைகளை அமைக்க பிரதமர் மோடி சம்மதித்திருக்கிறாராமே. ஆமாம், பிரம்மாண்டமான சிலை அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வேறு என்னங்க சார் இவருக்கு இதே வேலையா போச்சா? திமுக ஏதாவது பண்ணலையோ அதெல்லாம் பண்ணிடுறாரு வந்து ஒரு பாட்டில். குறிப்பா அந்த கோவில் சம்பந்தமா, கோவில் சம்பந்தமா, தமிழ் சம்பந்தமா, தமிழ் சம்பந்தமா, தமிழ் சம்பந்தமா, தமிழ் சம்பந்தமா திமுக பண்ணதெல்லாம் அவர் பண்ண முடியாது. தமிழுக்கு மிக அதிக வந்து துரோகம் செய்தது யார் என்றால் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் தான் வரும். ஆனால் அவங்க தான் செம்மொழி மொழின்னு பேசுவாங்களே தவிர, துரோகம் நான் சொல்வது வந்து எதிராக தமிழ் மொழியை வளர்க்காமல் தமிழ் மொழியை வளர விடாமல் செய்தது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்கும். மற்றவங்களும் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்கிறது வந்து திமுகவில் அதிகமாக இருக்கும். அது மாதிரி அவர் வந்து இவங்க தான் ராஜராஜ சோழன் வந்து கோயிலுக்குள்ளே போனாலே அவர் வந்து சிலை பக்கத்தில் போனாலும் சிலை வச்சாலோ வந்து ஆட்சி போயிடும், ஆயுள் போயிடும்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. தலைவாசல் வழியா உள்ள போயிட்டு வெளியே வந்தா பகுத்தறிவு பகலவன்கள்னு ஏற்கனவே சொன்னோமே. பகுத்தறிவை போயிட்டு உயிரோட வச்சு விளையாட முடியுமா சார்? பகுத்தறிவை உயிரோட விளையாட முடியுமா? அதான் சொல்றேன். பகுத்தறிவெல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வராது இல்ல. அந்த வகையில் ராஜா வைக்கல. அவர் வந்து மூட நம்பிக்கைகள் கொண்ட இந்து மதம் அப்படித்தானே சொல்றாங்க. இந்து மதம் வந்து மூட நம்பிக்கைகள் கொண்ட மதம்னு சொல்லி தானே வந்து இந்து மதத்தை வந்து அவ்வப்போது சீண்டுகிறார் வாக்கு வங்கிக்காக. சிறுபான்மையினர் சந்தோஷப்படுவார்கள் என்று இவர்களாக நினைத்து கொண்டு அப்படி பண்ணும் பொழுது, அப்படிப்பட்ட பாஜக மதவாத கட்சின்னு சொல்லக்கூடிய இந்துத்துவா கட்சின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து அந்த மூட நம்பிக்கையை நம்பவில்லை. அவர் பகுத்தறிவா இருக்காரு. இங்கே நம்ம ராகுகாலம் முடிஞ்சு ஆஸ்பத்திரியிலேருந்து வர்றோம், இவ்வளோதான் விஷயம். இப்போ ராஜராஜ சோழனுக்கு பாருங்கள், தமிழ்நாட்டில் யாராக இருக்கோ பாருங்கள், மெரினால வரிசையாக வந்து திராவிட தலைவர்கள் எல்லாருக்கும் வரிசையாக வந்து சமாதி கட்டி ராத்திரியில் அந்த பக்கம் போகிறதுக்கே அவன் பயப்படுற அளவுக்கு, ஆமாம் பேய் பிசாசுன்னு பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களுக்கெல்லாம் சமாதி எங்கே இருக்குது? ராஜராஜ சோழனுடைய சமாதின்னு ஒரு இடம் கண்டுபிடிச்சி ஒரு தனியார் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சிவலிங்கம் மட்டும் வச்சு ஒரு ஓலை குடிச்சவன் ஏதோ ஒன்று போட்டு சின்னதாக அவருடைய இதில் நிலத்தை வாங்கி அது மெயின்டைன் பண்ணார். ராஜேந்திர சோழனுக்கு எங்கே சமாதி இருக்குன்னு யாருக்கும் தெரியவே இல்லை. ஆனால் அவர்கள் கட்டிய இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பாருங்கள், ராஜராஜ சோழன் கட்டிய கோயில், அணைகள், உய்ய கொண்டான ஆறு அப்படின்னு அந்த பக்கத்துலேருந்து வருது பாருங்கள், ராஜராஜ சோழன் தோண்டியது தான் அது. வீரநாராயண ஏரி அப்படின்னு வர்றது வந்து அதுக்கு முன்னால் ராஜாதித்ய சோழன், ராஜராஜ சோழனுக்கும் முந்தைய சோழ அரசர் வந்து தோன்றினது. ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட கடாரம் என்றான் அப்படின்னு சொல்கிறவர், அவருடைய பீரியடில் அதை வந்து விஸ்தீரணம் விரிவாக்கம் செய்து சென்னை வரைக்கும் இன்றைக்கி வீராணம் தண்ணி வருதுன்னா அதுக்கு காரணம் அந்த ராஜாதித்ய சோழன், அதுக்கு பின்னால் வந்து ராஜேந்திர சோழன். உலகத்திலேயே மிகப்பெரிய மிகச்சிறந்த கடற்படை வைத்திருந்தவர் ராஜேந்திர சோழன். ஆமாம், அப்பனை மிஞ்சிய மகன். ஆமாம், அப்படி வந்து இருந்தாருங்க. அவங்களுக்கே தமிழ்நாட்டில் சிலை வைக்கிறதுக்கு இங்கே வந்து இல்லை. நீங்கள் யாரோ வந்து நான் தமிழனே இல்லை, தமிழ் வந்து காட்டுமிராண்டி, தமிழ் பேசுபவன், தமிழ் வந்து மலம், திருக்குறள் மலம், தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம், இது சிலப்பதிகாரம் வந்து வேசி நூல், இப்படியெல்லாம் பேசி நான் தமிழ் படித்து என்ன பலன், இப்படியெல்லாம் கேட்டவர் சிலை தெருவுக்கு தெரு இருக்குது. ஆமாம். ஆனால் ஒன்று அவங்கள அறியாமல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கோயில் வாசலில் உட்கார வச்சாங்க பாருங்க. அதுதான் கர்ம வினைங்கிறது. அவ்வளோதான், அதுக்கு நம்ம பேசக்கூடாது. கடைசி வரைக்கும் அங்கேயே உட்காந்து பாரு அப்படின்னா. ஆமாம், கோயில் வாசல்ல யார உட்காருவாங்க அந்த மாதிரி உட்கார வச்சு. சார் நான் சொல்லல, இல்லைங்க, கோயில் வாசல்ல பக்தர்கள் இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்களையும் உட்கார வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். இல்ல புரிஞ்சிருச்சு, நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். சரி சரி, ரைட்டு சார். அடுத்ததாக வடகரையிலிருந்து காதர் பாட்ஷா கேட்கிறார், நோய்வாய்ப்பட்டு சுற்றித் திரியும் தெரு நாய்களை கருணை கொலை செய்ய தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 139 நாய்க்கு வந்து கருத்தடை பண்றதுக்கு 20 கோடி ரூபா, 20 கோடியா கூட பேசணுமா சார்? 20 கோடி, அதாவது ஒரு நாய்க்கு ஏறத்தாழ 15-16 லட்சம் வர மாதிரி. ஆமா, கருத்தடைக்கு. இப்போ வந்து நோய்வாய்ப்பட்ட இது வந்து இந்த கால்நடை மருத்துவர்களை வைத்து கொண்டு கருணை கொலை செய்யலாம்னு அரசு. என்ன கவலையா இருக்குன்னா, இது எவ்வளோ நாயின்னு கணக்கு காமிக்க போறாங்க, எவ்வளோ நாயை ஏன்னா சார் கருத்தடைக்கே நம்ம 20 கோடி பேசினா, அதான் சொல்றேன். கருணை கொலைனா
அப்படின்னு வரும்போது இன்னும் 139 நாய்க்கு இது வந்து இதை ஒரு 5000 நாயை வந்து நாங்கள் கருணை கொலை பண்ணோம், 10,000 நாயை கருணை கொலை பண்ணோம்னா தமிழ்நாடு சரி ரைட் எப்படியும் 10 லட்சம் கோடி கடன் தாண்டிடும். 9 லட்சம் இருக்குல்ல, 10 லட்சம் ஈஸியாக தாண்டும். ரவுண்டாக வச்சுக்கிறோம். 10ன்றது 12 வரைக்கும் போகலாம். ஏன்னா இதெல்லாம் பின்ன எந்த கணக்கில் வரும்? 139 நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கே 20 கோடின்னா ஆயிரக்கணக்கான நாய்கள், நாங்கள் அப்படி தானே சொல்லுவோம், ஆயிரக்கணக்கான நாய்களுக்கு வந்து கருணை கொலை, அதுக்காக கால்நடை மருத்துவர், அது நமக்கு வேண்டிய கால்நடை மருத்துவர்கள் இருப்பாங்க, அதை கான்ட்ராக்டில் விட்டுருவோம். கான்ட்ராக்டில் விட்டுட்டா ஒரு சௌரியம் அந்தந்த ஊரில் அவங்க பார்த்துப்பாங்க. பாருங்க, அதாவது எதிலெல்லாம் வந்து வாய்ப்புகளை தேடி ஆராய்ந்து பார்த்து, இதில் ஒரு நாய் நாம் நாயை பார்த்தோன்னா நாய் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். இந்த நாய்க்கு கருத்தடை பண்ணுன்னா 20 கோடி ரூபா வருது. இந்த நாயை க்ளோஸ் பண்ணிட்டா 2000 கோடி வரலாம், 200 கோடி வரலாம், தெரியல எவ்வளோ வரும். அப்படி வந்து பண்ணுறாங்க பாருங்க. அதுதான் அந்த திராவிடத்தில் வந்து அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணுறாங்க, விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறாங்கன்னு சொன்னார் பாருங்க சர்க்காரியா. ஆமாம், இன்னி வரைக்கும் அதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுதான் நடக்குது நாய் விஷயத்துலையும். ஆமாம், ரைட். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறாங்க, கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கே நிலம் தரப்படும் என்று எடப்பாடியார் சொல்வது சரியா? சரியில்லை, தவறு. என்ன சார் உன்னோட அர்த்தம் சொல்றீங்க? ஆமாம் ஆமாங்க. ஊராம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னா, கோவில் நிலம் எதுக்காக வச்சிருக்காங்க? அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வைத்தார்களோ இல்லை தான தர்மமாக கொடுத்தார்களோ பக்தர்கள். நம்ம கோயில்னு பேசும்போது இந்து கோயிலை தான் பேசுகிறோம். ஆமாம், ஏன்னா வேறு தேவாலயங்களை பற்றி நம்ம பேசலை, மசூதியை பற்றி பேசலை. அப்படியா இருந்தால் அதை கோவில்னு சொல்ல மாட்டோம். கோவில் நிலத்தில் வேற ஒரு மாற்று மதத்துக்கு கல்லூரி கட்டுனது தான் இப்போ வந்து IAS ஆஃபீஸர்லாம் நேரம் வர சொல்லி ஆஜராக சொல்லி அது நடந்தது. அதுவே தவறுன்னு சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் வந்து அது கல்லூரிகளோ கல்வி நிலையங்களோ கட்டலாம்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து எத்தனையோ கோவில்கள் ஒருவேளை வழிபாட்டுக்கு இல்லாமல் இருக்குது, சிதிலமடைந்திருக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து 100 பேசியிருக்கோம், 100 ஏக்கர் 50 ஏக்கர் எக்கச்சக்கமான ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த கோயிலையே உங்களால் மறுபடியும் வந்து மறுநிர்மாணம் செய்ய முடியவில்லை, அதை ஒழுங்காது அதுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்ய முடியவில்லை. அங்கே இருக்கிறவங்களுக்கு சம்பளம், நியாயமான சம்பளம். ஏன்னா நான் என்ன கேட்குறேன், எல்லா மதமும் சம்மதம், என் மதமும் சம்மதம்ங்கிற ஒரு அந்த மாதிரி கொள்கை இருக்கிறவங்க, அப்படி சொல்லிக் கொள்பவர்கள் ஒரு மசூதியில் ஒரு மௌல்விக்கு வந்து 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குது. மசூதியில் வரும் வருமானம் பூரா அந்த மசூதிக்கு தான் போகுது, தனியார் அரசுக்கு வரல. ஆனால் அந்த சம்பளம் வந்து ஹஜ் பயணத்திற்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குது. ஆனால் அங்கேருந்து எதுவும் கவர்மெண்ட்டுக்கு வரல. கோயில் இதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்களும் அவங்க தசம பாகம் சொல்லி அவங்களே 10% வாங்கிக்கிறாங்க. ஆனால் அரசுக்கு கட்டுறதில்லை, வரியாகவும் கட்டுறதில்லை, அரசுக்கு கொடுக்குறதில்லை. அது அவங்க வச்சுக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, அதில் பல சமயங்களில் பல தவறுகள் நடக்கிறது. எல்லாருமே தவறுகள் செய்வதாக நம்ம சொல்லவில்லை, தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய தவறுகள் அங்கங்கே நடக்கும். அப்போது நீங்கள் இதை என்ன கேட்டார் அவரு, அதான் கோயில் நிலங்கள் எல்லாம் அங்கே இருப்போம். ரைட்டு. எடப்பாடியார் வந்து கோயில் நிலத்தை நீங்கள் வந்து குடியிருப்பவர்களுக்கு நிலமாக கொடுத்து விடுகிறோம் என்றால் கொடுப்பதற்கு நீங்கள் யார்? இப்போது அரசு புறம்போக்கு நிலம் வச்சுருக்கீங்க, இது யாருடையது? அரசுடையது. ஆமாம், நீங்கள் இஷ்டப்பட்டால் அதை வந்து கொடுக்கலாம். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து பட்டியலினம் தலித் என்று சொல்லப்படும் இவர்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பின்தங்கி இருப்பவர்கள் அவர்கள் சொல்லப்பட்ட பஞ்சமி நிலத்தில் வந்து நாங்கள் ஆலயம் கட்டிடுறோம், அப்புறம் பத்திரிகை ஆஃபீஸ் வச்சுடுறோம், அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே இங்கேயோ போய் பங்களா கட்டிக்கிறாங்க. இப்படி நீங்கள் பஞ்சமி நிலத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க அரசு புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் மக்களுக்கு வந்து அதை விட்டு கொடுத்து அதனால் வேறு பயன் இல்லை அப்படி என்றால், வீடு இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அதில் வந்து கட்சி சார்பு இல்லாமல் வேற சாதி மத சார்பு இல்லாமல் உண்மையான பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கும் மக்களுக்கு, உண்மையான பயனாளர்களுக்கு நீங்கள் கட்டி கொடுக்குறதுல தப்பு இல்லை. கோயில் நிலத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் கோயிலில் நீங்கள் யார்? நான் சொல்கிறது திமுக அரசோ அதிமுக அரசோ அது எந்த அரசோ, உங்களுக்கு என்ன உரிமை? நீங்கள் இன்றைக்கி அறநிலையத்துறையுடைய அந்த சட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் மற்ற அந்த சட்ட அமைப்புகளை பார்த்தா கணக்குகளை நிர்வாகம் செய்வது மட்டும்தான் அவர்களுடைய வேலை.
பூஜை வழிபாடுகளில் எந்த வழிபாட்டு முறைகளை தலையிடக்கூடாது என்பதுதான். தலையிடுறாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க, வசூல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் யதார்த்தம், மோசடி. ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கல்வி நிலையங்கள் கட்ட வேண்டும் என்றால் அப்போ அடுத்தது இந்துக்கள் என்ன கேட்பாங்க? எங்கள் கோயிலேருந்து எடுத்து நீங்கள் கல்வி நிலையம், அதுவும் மாற்று மத கல்வி நிலையமாக வேற கொடுக்கும். அது இன்னும் அவனுக்குள்ளே சிண்டு முடிஞ்சு, அவன் நல்லபடியாகவே கல்வி நிலையம் நடத்தினா கூட இந்த மாற்று மதம்னு வரும்பொழுது அங்கே ஒரு சிக்கல் வரும். இது தேவையில்லாத ஒரு சிண்டு முடிகிற வேலை. நீங்கள் இதே நீங்கள் சர்ச்சில் சொல்லுவீங்களா? சர்ச்சுடைய நிலத்தில் எத்தனையோ சர்ச்சுகள் தேவாலயங்கள் எக்கச்சக்கமாக நிலம் வச்சு இதே மாதிரி 1000 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் நீங்கள் அது குடியிருப்பவர்களுக்கே நிலம் சொந்தம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு குடியிருப்பவர்களுக்கே நிலம் சொந்தம்னு சொன்னால் எவனுமே வாழ்க்கையில் வீட்டை வாடகைக்கே விடுறதுக்கு பயப்படுவாங்க. நம்ம ஒரு வீடு வாடகை வர 10 வருஷம் இருக்காருன்னா சொந்தம்னா என்ன ஆகுறது கதி இல்லையா? அது போலதான் இப்ப இந்த இந்து கோயில்களினுடைய இடங்கள்லாம் இப்ப போய்கிட்டு இருக்கா. ஏற்கனவே மாற்று மதக்காரர்கள் நீங்க நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் எடுத்துங்க, திருப்பரங்குன்றம் எடுத்துங்க, பழனி எடுத்துங்க, நான் உதாரணமா சொல்றேன். பல கோயில்கள்ல சுற்றிலும் உள்ள அந்த கடைகள் பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினர். அவர்கள் பிழைப்பதை பற்றி நம்ம குறை சொல்லலை. அது ஏன் மாற்று மதமாக பார்த்து கொடுக்குறீங்க? அதுவும் எப்படி 100 ரூபா வருஷத்துக்கு அது ஒரு 10,000 ரூபா கொடுக்கக்கூடிய இடம்னு வைங்க. 100 ரூபா 200 ரூபா வாடகை அப்படின்னு என்ன அர்த்தம்? 200 ரூபா அரசுக்கு போகுது, கையில் ஒரு 1000 ரூபா வாங்கிக்கிறாங்க லஞ்சமாக, அதை அவனுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை ஏன் நீங்களாகவே கடைகளை விட்டு அந்த அந்த இந்து மதத்து கோயில் தானே, அந்த இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கலாம், வாடகைக்கு கொடுங்க, நியாயமான வாடகைக்கு கொடுங்க, சட்ட ரீதியாக நியாயமான வாடகை கொடுங்க. அதை விட்டு நீங்கள் குடியிருப்பவனுக்கே சொந்தம்னா இப்போ என்ன ஆயிடும்? நான் எதை நினைத்து கவலைப்படுகிறேன் என்றால், நீங்கள் கொடுத்திருப்பது குத்தகைக்கு கொடுத்திருப்பது அநேகமாக மாற்று மதத்தினருக்கு. அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது என்னோட இல்லை. சர்ச்சிலேருந்து கொடுங்க, மாஸ்கிலேருந்து கொடுங்க, கோயிலேருந்து அவனுக்கு நீங்கள் சொந்தம்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ ஒரு திருச்செந்தூர் மாதிரி கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போயிங்க, வெளியில் கோபுரம் இருக்கும், ஆர்ச் இருக்கும், ஆமாம், அதிலிருந்து உள்ளுக்குள்ளே பூரா கடைகளாக இருக்கும். இதெல்லாம் உதாரணமாக கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ உதாரணத்துக்காக சொல்கிறேன், வாடகைக்கு விட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, பிரச்சனை வருமா? வராது. கண்டிப்பாக. நாளைக்கு நீ என்னை தாண்டி போகும்போது இது என் கடை, என் சொந்தமான கடை, நீ தாண்டி போகக்கூடாது, கோயிலுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்ல போகிறது இல்லை, சொல்கிறவன் இருப்பான். இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று புரிதலில் தவறுகள் ஏற்பட்டு அடிச்சுட்டு நிற்பாங்க. அதனால் ரெண்டாவது, அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. கோயில் உங்களுதா? அந்த இடத்தை கொடுக்க என்ன அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு? அதுதான் சொல்கிறேன், அதான் சொன்னேன். உரம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி, அதை நீங்க இப்பதான் சொல்லணும் அந்த வார்த்தையை. அதுதான் முதலையே சொன்னேன். உரம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னா, அது எடப்பாடியாருடைய கருத்து தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படி ஏதாவது அவர் ஆட்சிக்கு அவர் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது நீதிமன்றத்தில் அது அலசப்படும். அதற்கு மாற்று கருத்து கட்டாயம் நீதித்துறையில் வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே சார். அடுத்ததாக தருமபுரியிலிருந்து நாராயணன் கேட்கிறார், கிருஷ்ணகிரியில் கழிப்பறையில் ரேஷன் அரிசி மூட்டைகள் வைக்கப்பட்டது பற்றி உங்களுடைய கருத்து? என்ன பெரிய கருத்து? நம்ம என்ன கருத்துக்கு அந்த சாமி நம்ம சொல்லுது, நீங்க வேற. அது இவர் கூட நயினார் நாகேந்திரன் கூட பேசியிருக்காரு, பாஜக தலைவர். அதிலிருந்து எடுத்து அமைச்சர்களுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு. நயினார் நாகேந்திரன் ஒரு வழங்காத ஆள், என்ன சொல்றது? ஏன் சார்? பின்ன என்னங்க, அமைச்சர்கள்லாம் நாங்களாம் இது எவ்வளோ பெரிய ஆட்கள், அவங்கள ரேஷன் அரிசியாக சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்க ராஜபோகம், அவங்க பாஸ்மதி அரிசியில் சாப்பிடுவாங்க, உயர் ரக அரிசியில் சாப்பிடுவாங்க. அவங்கள போய் ரேஷன் அரிசி, அவர் சொல்ல வர்றது என்ன நமக்கு புரியுது. கழிவறையில் இருந்ததுன்னா அதை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு கொடுக்குறீங்களே, நீங்கள் சாப்பிடுவீங்களா? இது நியாயமானு கேட்குறாரு. புரியுது. நம்ம சொல்கிறோம் என்ன, ஒன்று வச்சிருந்தா கழிவறையில் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கேரளாவுக்கு கடத்தல் பண்ணி வித்துருவாங்க. இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். அது கழிவறையில் வச்சிருந்தான்னா இப்படிதான் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா, அவன் ஏதோ இடமில்லாமல் கழிவறையில் வச்சான்னு எனக்கு தோணலை. கழிவறையில் ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே அந்த ஜன்ன வழியாக லாரியில் ஏற்றி
கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ என்ன ரேஷன் அரிசி அப்படி தானே ரேஷன் பொருட்கள் எல்லாமே கடத்தல் ஆகுது. அதுலேயும் வந்து பாதி கடத்தலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாற்றுறவங்க யாருன்னா திமுக நிர்வாகிகள் தான் மாட்டுறாங்க. ரேஷன் அரிசி கடத்தலில் மற்ற கனிமா எப்படி மணல் கடத்தலில் அவங்க இருக்காங்களோ அது எல்லா குற்றங்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அது இதுலேயும் இருக்கிறார்கள். அது ரேஷன் அரிசியை கழிவறையில் வந்து அவங்க வந்து ஏதோ இழப்பற்றாக்குறையால் வச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னால் வேற ஒரு அவங்களுக்கு நோக்கமும் இருக்கலாம். இதுதான் திராவிடம், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக விக்கிரவாண்டியிலிருந்து தமிழரசன் கேட்கிறார், தாவேகா தலைவர் விஜயை திட்டி வீடியோ போட்டால் திமுக ஐடி விங் 2 லட்சம் தருகிறதாமே, உண்மையா? எனக்கு தெரியல, நீங்கள் வேணால் போட்டு பாருங்க, நான் வேணால் பேசுகிறேன். நம்ம தான் சார் எனி டைம் பேசிட்டே இல்லைங்க. 2 லட்சம்னா நீங்கள் 1 லட்சம் வச்சுங்க, நான் 1 லட்சம் எனக்கு கொடுத்துருங்க. நம்ம வேணால் வந்து தினம் 2 வீடியோ வேணாலும் நான் வந்து இதிலே கூட விஜயை திட்டுவோம் சார், 2 லட்சம் திட்டுவோம். இல்லை, இது வந்து பரவலாக வந்த செய்தி இது. அதாவது ஏன்னா அவங்க என்னன்னால் இதோடைய சித்தாந்தம் வேற ஒன்றும் இல்லை. திமுகவுடைய ஓட்டுக்களை பிரிக்கக்கூடியவர் விஜய். இது ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டால் கொள்கை ரீதியாக வந்து தலைமையை தவிர வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை திமுகவுக்கும் அதே தான் கார்பன் காப்பி தான். கொள்கை தலைவரும் அதே தான், கொள்கையும் அதே தான். அதனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால வந்து இப்போ அந்த தாவேகா எங்கேயாவது திமுகவுடைய ஓட்டு, அதிமுக அல்லது எதிர்கட்சிகளுடைய ஓட்டுகளை பிரிப்பவர்களாக இருந்தால் கவலைப்பட மாட்டார்கள். திமுகவுக்கு அது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் தங்களுடைய ஓட்டுகளை பிரிப்பார் என்பதால் அதை பிரிக்க விடாமல் செய்வதற்கு என்ன, அவரை கண்ணாமண்ணான்னு திட்டணும். அப்படி யாராவது திட்டினா 2 லட்சம்னு சொல்றாங்க. இப்போ நீதிபதியை கூட வந்து கண்ணாமண்ணான்னு திட்டி எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. எந்த வழக்கறிஞர் அவர் பேரில் அந்த நீதிபதி பேரில் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாரோ, சாதி ரீதியாக குற்றம் சாட்டி இருக்கிறாரோ, அந்த வழக்கறிஞரே வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தபோது அவருக்கு ஜாமீன் வந்து வேற யாரும் கொடுக்காத போது இவர் தான் கொடுத்தாரு. அது ஓகே. அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி விஷயம்தான். அதனால் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார். கடைசி கேள்வியாக புதுவையிலிருந்து ராஜாராம் கேட்கிறார், உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் எடப்பாடி ஒப்பிடவும். என்ன ஒப்பிடுறது? அதில் வேற வந்து எடப்பாடி உங்களுடன் அவர் வச்சா அவர் எங்களுடன் வைக்கிறாங்க. ஊனாவுக்கு ஏனா எதுக போனதா? ஆமாம், எதுக போனதா. தமிழ்நாட்டில் அப்படித்தான் அது. அது வந்து அதில் வந்து வேற வந்து அது என்ன, உருட்டுகளும் திருட்டுகளும், துரோக மாடல் உருட்டுகள் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் வச்சாரு. ஆமா, இல்ல அப்படி வச்சு இப்போ வருது. இவங்க வந்து 6 கேள்வி. யாரு? திமுகல உங்களுடன் ஸ்டாலின் இதுல வந்து 6 கேள்வி. அது கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, டில்லி அதிகாரத்திற்கு அடிபணியாமல் மாநில உரிமைகள் காக்கும் முதல்வர் வேண்டுமா? சரி, இப்போ உங்ககிட்ட வந்து ஐயா தினமும் வந்து பசிக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு வேண்டுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆம். ஆம் அல்லது ஒரு ஆணை பார்த்து ஆனா பெண்ணா என்று கேட்டால் அந்த மாதிரி உங்களை பார்த்து நீங்க ஆண் தானே, ஆம், அவ்வளவுதானே. அத மாதிரி ஒரு 6 கேள்வி. இப்போ டில்லி மாநிலத்தை வந்து இல்லாமல் மாநில உரிமைகளை பாதுகாக்கும் முதல்வர் உங்களுக்கு வேண்டுமானா அந்த முதல்வர் ஸ்டாலினா அப்படின்னு கேட்டா அவன் பதில் சொல்லுவான். ஆமான்னு சொல்றவன் இருப்பான், இல்லைன்னு சொல்றவனும் இருப்பான். நான் பொதுவா சொல்றேன். வேண்டுமான்னு கேட்டா ஆம். ஒரு 6 ஆம் சொல்கிறான் பாருங்க, மாட்டான் பாருங்க, கபார்னு அவன் நம்பரை வாங்கி அவன் குடும்பத்தில் இருக்கிற 5 பேர் எல்லாரையும் சேர்த்து வெல்கம் டு டிஎம்கே இந்த ஓடிபி வாங்கி தான், அந்த ஓடிபி தான் இப்போ தடை செய்யப்பட்டது. ஆமாம், இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டாலின். இவங்க வந்து 10 கேள்வி கேட்குறாங்க. இது எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் உள்ள, நீ 6 கேள்வி கேட்டு நான் 10 கேள்வி கேட்குறேன். இவங்க ஒரு 10 கேள்வி இதே மாதிரி ஏதோ கேள்விகள். இந்த தொகை மாதிரி 1000னா அவங்க 2000, 2000னா நான் 3000. எல்லாமே நம்மளதுல நம்பரை வச்சு தான் நம்ம வந்து மெம்பர். நம்பரை வச்சு தான் மெம்பரு. அந்த வகையில வந்து இவங்க 6 கேள்வி கேட்டா அவங்க 10 கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து மக்கள் வந்து ஒரே ஒரு பதில் தான், ஒற்றை விரல் பதில் தான். அது வந்தா தான் தெரியும். ஓகே சார், மக்களுடைய அனைத்து கேள்விகளும் முடிந்து விட்டது. இந்த காதோடு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு கொங்கு பகுதியில் ஒரு பெரிய சிவன் கோயில். ரைட்டு. பெரிய ஊர், பேரூர். பெரிய ஊர், பேரூர். பெரிய ஊர், அரசு, பேரரசு, அது மாதிரி ஊர், பேரூர், அந்த மாதிரி ஒரு ஊர். அங்கே உள்ள ஒரு புகழ்பெற்ற
சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற ஒரு கோயில். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த கோயிலாக இருந்தாலும் ஆகம விதி பிரகாரம் வந்து அந்த கோயிலை வந்து இரவு அந்த ஒரு தீபாராதனை காண்பித்து அதுக்கான வழிபாட்டு முறைகளை செய்து முடித்து சன்னதியை மூடிவிட்டார்களானால் மறுநாள் காலையில் வழக்கம் போல் திறக்கலாமே தவிர நடு இரவில் மறுபடியும் மூடிய கதவை, அதாவது கருவறை கதவை திறக்க மாட்டார். ஆமாம், கூடாது. இது ஆகம விதி. இது முதலமைச்சர் இல்லை பிரதமர் வந்தாலும் இதான் விதி. இது வந்து ஆகம விதி. யார் வந்து விவிஐபியாக இருந்தாலும் இது வந்து அது ஒரு தடவை அந்த கருவறை கதவு மூடப்பட்டு விட்டால் மறுநாள் காலையில் தான் திறக்கணும். இப்போ திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கூட மொத்தமே அவர் தூங்க விடாமல் 2 மணி நேரம் தான் வந்து 2-3 மணி நேரம் தான் தூங்க விடாமல் வச்சுருக்காங்க நைட்டு வரைக்கும். ஏன்னா அவ்வளவு கூட்டம் வருதுன்றதுனால. அப்போ கூட அது மூடினா மறுபடியும் வந்து அந்த காலையில் அந்த திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க, சுப்பிரபாதம்னு அவங்க வடமொழியில் சொல்லுவாங்க, அதை பாடி தான் எழுப்புறது. இப்படி தான் வந்து இது ஆகம விதி. ஒரு போலீஸ் அதிகாரி, இவர் ஏற்கனவே சர்ச்சைக்குரியவர். இவர் எங்கே போனாலும் வந்து பல ஊர்கள் இருந்திருக்காரு, தேனி அங்கே இங்கே எல்லா ஊர்லேயும் இருந்திருக்காரு. இவர் சர்ச்சையானவர். இவர் யாருன்னு கேட்டால் நம்ம பேசணும் இல்லையா, கின்னிஸ் ரெக்கார்டில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. 2 கையும் பின்னால் வந்து நைலான் கயிறில் கட்டிக்கிட்டு மேஜா நாற்காலி எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் தற்கொலை பண்ணி தூக்கில் தொங்கினார். அந்த விவகாரத்தில் அடிபட்ட ஒரு காவல் அதிகாரி, அதில் இவருடைய பெயர். ஆமாம், அவர் வந்து அவர் வந்து இதுக்கு உடனடியாக வந்து நம்ம காவல்துறை தலைமை என்ன பண்ணுச்சு, அவரை கூப்பிட்டு. ஏன்னா வந்து எஃப்ஐஆர் 45 கோடி ரூபா அந்த விஷயம், இந்த பால் நிலைய விஷயத்தில் 45 கோடி ரூபாய் கையாடல் செய்து விட்டதாக குற்றச்சாட்டு. எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் வேறு மாதிரி டீல் பண்ணாங்க. அது ஏதோ கணக்கெல்லாம் இருந்துச்சு. அது பிரச்சனை வந்த உடனே காவல்துறை தலைமையை வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கராராக இருப்பாங்க. ஆமாம், கூப்பிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, விடுப்பில் போக சொல்லிவிட்டார். விடுப்பில், ஆமாம். அதுக்கப்புறம் காத்திருப்போர் பட்டியலில் நம்ம போட்டாங்க. அந்த அதிகாரி ஏற்கனவே காத்திருப்போர் பட்டியலில் பல தடவை இருந்திருக்கார் அடிக்கடி. இதே மாதிரி வந்து இந்த பொள்ளாச்சி வழக்கில் இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வந்து பதிவு பண்ணக்கூடாது, வெளியிடக்கூடாது. ஆமாம், பண்ணார். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு ஊரில் வந்து கோவை பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ஊரில் மது ஒழிப்பு டாஸ்மாக் கடையை மூடணும்னு ஒரு பொண்ணு வந்து, அதாவது போராட்டம் பண்ணும்போது ஒரு பொண்ணை வந்து பலார்னு அரைஞ்சி பண்ணார். அந்த சர்ச்சைக்குரிய அதிகாரி. உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா, இந்த வண்டி போகும்போது என் காரை வெளியே எடுக்கும்போது என்ன இடிச்சிச்சா அப்படின்னு ஒரு படம் உங்களுக்கு பழைய படத்தில். ஆமாம். அப்புறம் வந்தோடனே டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும், இடிச்சிருச்சுன்னு. அந்த நடிகர் யார் சொல்லும் போதே நீங்கள் அப்படி மொழி அப்படி பிடிச்சி அது முட்டை மொழியாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியுது. அந்த பெயர் உள்ளவர் அந்த அதிகாரி, சர்ச்சைக்குரிய அதிகாரி. அந்த அதிகாரி அவருக்காக அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட மிக சிற்பக்கலையில் மிகச்சிறந்த ஒரு கோயில். எந்த கோயிலாக இருக்கட்டும், கோயில் தான். அந்த கோவிலை இரவு மூடப்பட்ட பிறகு அவர் வந்து, நான் வந்து தரிசனம் பண்ணணும் தரங்கன்னு சொல்லி கோயில் அதிகாரிகளும் வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் திறந்து அவருக்கு வந்து, அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் சிறப்பு தரிசனம் கோயில் மூடப்பட்ட பிறகு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம வலைதளம் சோஷியல் மீடியா வந்து அது இப்போ உள்ள இதில் அதை யாரோ எடுத்து வெளியே மேட்டர் லீக் ஆகிடுச்சு. இது விசாரணை வந்த உடனே அந்த கோவில் நிர்வாக அதிகாரி 2 பணியாளர்களை வந்து நீக்கம் செய்திருக்கிறார். அவருக்கு ஒன்றும் இல்லை, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக. இத்தனைக்கும் அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, சரிங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து அதுவும் அந்த பகுதி இல்லை, கொஞ்சம் வேற ஏதோ ஒரு பகுதியில் உள்ள அதிகாரி. அவர் வந்து எங்கே வந்து காத்திருப்போர் பட்டியலில் போனார்? முதல்வருடைய தொகுதி, தமிழ்நாட்டு முதல்வர் தொகுதி சென்னையில் இருக்குது.
சென்னையில் முதல்வருடைய தொகுதியில் ஒரு உயர் காவல் அதிகாரியாக இருந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு புகார், பெரிய குற்றச்சாட்டு 45 கோடி ரூபாய் விவகாரத்தில் காத்திருப்போர் பட்டியலில் போன அந்த அதிகாரிக்கு கோவை பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு கோயிலை இரவு மூடப்பட்ட பிறகு திறக்க சொல்லும் அளவுக்கு அந்த பவர் இருக்குன்னால் கிட்டத்தட்ட நம்ம கரூர்காரர் மாதிரி தான். அவருக்கு இலாகா இல்லைனாலும் அவர் இன்னைக்கும் வந்து மாண்புமிகுவாக தானே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆமாம். அந்த மாதிரி இவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு போனதுக்கு அப்புறமும் இவருக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான் தமிழ்நாட்டில். உச்ச அதிகாரிகளுக்கு இல்லை உச்ச ஆட்சியாளர்களுக்கு அவர் மிக நெருக்கமானவர். அப்படி இருந்தால் தானே எங்கேயோ இப்போ மெட்ராஸில் இருக்கிற ஒரு அதிகாரி மெட்ராஸில் ஒரு கோயிலுக்கு வந்து சென்னையில் உள்ள ஒரு கோயிலில் வந்து திறக்க சொல்லி சொன்னார்னா கூட அந்த ஏரியாவில் இருக்கிறவர் அவங்க பாவம் பயந்துட்டு திறந்து விட்டாங்கன்னு சொல்லலாம். எங்கே இருக்காரு அவர்? எங்கே இருக்கார்? இது வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த நிகழ்வு தவறு பாவம் அறநிலையத்துறை அந்த கோவிலில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் 2-3 பேருக்கு அவங்களுக்கு இடைநீக்கம் செஞ்சிட்டாங்க. இதில் பேசப்படுவது என்னவென்றால், அப்படி என்றால் இவர் முக்கியமான தலைமைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் இப்படி நிகழ்ந்திருக்க முடியும். அப்போ அந்த பால் நிலையத்தில் 45 கோடி அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற பல விஷயங்கள் காதோடு அங்கங்கே பேசப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு நம்மளோட காதோடு. ஓகே சார், காதோடும் அருமை, மக்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் அருமை. நன்றி. அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.